ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம். எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு எதுக்காக செய்கிறோம், அதோடைய உண்மையான பலன் என்ன, அதை எப்படி செய்யணும், நல்லா விளங்கி கொண்டு செஞ்சோன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்பயுமே சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தில் சொல்கிறார் மாணிக்கவாசகர் இல்லையா. ஸோ சும்மா அதை பொருள் தெரியாமல் அப்படியே சொல்லிட்டு போகிறதுக்கும் பொருளுணர்ந்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம். ஸோ அது மாதிரி தான் எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம செய்கையாக இருக்கட்டும், செய்கிற செயலாக இருக்கட்டும், அதனுடைய சயின்ஸ் பிஹைண்ட், அது எதுக்காக செய்கிறோம், என்ன பிரயோஜனத்துக்காக செய்கிறோம், அதை எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும், இதெல்லாம் விளங்கி கொண்டு செய்யணும். இப்போ பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலாக இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேருக்கு ஹெல்த்தை பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப நல்லது. அது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரம் தூங்கி எழுந்து கண்ட மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப அறிவுறுத்துது, காலையில் வாக் போனால் நல்லது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனாங்கன்னா யோகா பழகுனி, கொஞ்சம் யோகா பிராணாயாமம் பழகுது, ரொம்ப நல்லது உனக்கு என்ன சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யோகா சென்டர்ஸ்க்கெலாம் அப்படிப்பட்டவங்க தேடி வராங்க, எனக்கு யோகா பழகணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும், இல்லை வெயிட்டை குறைக்கணும், இல்லை எனக்கு இந்த ஒரு வியாதி அந்த ஒரு வியாதி இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி தேடணும் அப்படிங்கிறதுக்கு வராங்க. அப்புறம் பிராணாயாமம் கொஞ்சம் பழகணும்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக ஏன் பிராணாயாமம் நல்லதுன்னு கேட்டால் நாட் ஒன்லி ஃபார் ஹெல்த், ஃபார் எனர்ஜி லெவல்ஸ், நல்ல ஒரு எனர்ஜி லெவலில் கொடுக்கும். நல்லா பழகணும்னு சொன்னால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். என்னோட ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம்ஸும் நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணும். அது வேறு மாதிரி ஒரு பிரயோஜனம் ரொம்ப இருக்குது. ஆனால் என்ன ஆகிடுது, அதையே திரும்ப திரும்ப செஞ்சு அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு 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 என்ன இது ஒரு மாயை உண்டாயிடுது. ஆனால் இப்போ நம்ம யோக சாஸ்திரத்தை படித்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக அந்த யோகம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், இனிமே ஒரு துக்கத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. துக்கத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அப்போ துக்கத்துக்கு காரணம் என்ன பாருங்க, எப்படி ஆழமாக சிந்திக்கிறாங்க. சும்மா மேலோட ஒரு காரணம் சொல்லல, துக்கத்துக்கு காரணம் வந்து நீ உங்கள் குழந்தை மேலே பாசம் வச்சுருக்க, இல்லை நீ இதில் ரொம்ப பேராசைப்படுற, அப்படிலாம் சொல்லலை. ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நீ யாரும் கேட்டால் புருஷன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு சாட்சியாக இருப்பவன், திருக்குன்னு பார்ப்பவன். ஆனால் நீ என்ன செஞ்சிட, திருஷ்ய பதார்த்தம்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லது அந்த கருவி கருணாதிகள், அந்த உலகத்தை காமிக்கக்கூடிய கருவி கருணாதிகளோட நீ தொடர்பு கொண்டு அதுவே நான் ஆயிடுற. அவித்யா, ஒரு அஜ்ஞானத்தினால இப்படி ஆரம்பிப்பது அஸ்மிதான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் கிளேஷம். அப்படி ஆயிடுற நீ, அதுதான் துக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் ராகத்வேஷத்தினால கர்மங்களை செய்கிறதுனால என்ன ஆகிடுது, திரும்ப திரும்ப கர்ம பந்தனம், கர்ம சம்ஸ்காரங்கள் உண்டாருது. அதனால திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கு, எல்லாம் நடக்குது. ஸோ இந்த கிளேஷத்தை நீ நீக்கணும். கிளேஷம் இதெல்லாம் கிளேஷம். அப்போ நீக்கணும், உடனே நீக்க முடியாது அந்த கிளேஷத்தை. அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கிரியாயோகம் பழகு, தபஸ்சரியம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரதிதானம்லாம் பண்ணு. அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணணும், விவேக கியாதிஹி. இப்போ என்ன உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது, இந்த சம்யோகம், இந்த திருஷ்ய பிரதார்த்தத்தோட சம்யோகம். இப்போ நீ என்ன செய்யணும், விவேக கியாதி, புத்திசாலித்தனமா பகுத்து ஆராய்ந்து பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் வேற, மன புத்திக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் புருஷனாக்கும் வேற, இப்படி உணர்ந்து அந்த புருஷ தத்துவத்திலேயே நீ இருந்தேன்னா, நான் சாட்சி மாத்திரமாக்கும், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் எதுலையும் உழல மாட்டேன், அப்படி இருந்தேன்னா அதுதான்
அல்டிமேட்டாக உனக்கு பூரணமான நிலையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். அதுக்கு வழிபாடுறதுக்கு தான் இந்த மற்றதெல்லாம். இப்போ நம்ம அஷ்டாங்க யோகம் கூட பார்க்க போகிறோம். யம நியமாதிகள், ஆசனம், சரியான ஆசனத்தில் உட்காரணும். ஏன்? அப்போ தான் மனசை நம்ம ஒரு மாதிரி நிலை கொண்டு வர முடியும். அப்புறம் பிராணாயாமம், பிராணனை அடக்கணும், மனசு அடங்கும். அப்புறம் தாரண தியான சமாதி. இதெல்லாம் எதுக்கு பழகணும்? ரொம்ப தெளிவு பெறதுக்கு. என்ன தெளிவு பெறணும்? பார்க்கப்படுற விஷயங்கள்லாம் வேற, நம்ம கருவி கருணாதிகள்லாம் வேற, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. நாம் பார்ப்பவனாகிய புருஷஸ்வரூபம், பிரகிருதி வேற, புருஷன் வேற. நான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் இருந்தேன்னா எனக்கு ஒரு அல்லலும் கிடையாது. இதை உணர்றதுக்காக தான் இவ்வளோ பாடுபடும். பாருங்க, யோக சாஸ்திரத்துடைய முழுமையான ஒரு 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 என்ன சொல்றது, அடிப்படையை புரிஞ்சுட்டோம்னா அப்போ நமக்கு என்ன விளங்கும்? கரெக்ட், யமனியம்னா பண்ணதான், மீன்ஸ் ஃபாலோ பண்ண தான் வேணும். அதை பார்க்க போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிற எல்லாம். ஆமாம், ஆசனாதிகள்லாம் சரிதான், நல்லதான். இந்த ஆசன ஜெயம்னு சொல்கிறாங்க, மாஸ்டரிங் த போஸ்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்பு ஆடிட்டே இருந்தால் மனசும் ஆடிட்டே இருக்கும். இப்போ பிராணாயாமம் ரொம்ப அருமையான விஷயம், அற்புதமான விஷயம். எங்கேயுமே கிடையாது, நம்ம யோக சாஸ்திரம் தவிர வேறு எங்கேயும் கிடையாது இந்த பிராணாயாம டெக்னிக்ஸ்லாம். அவ்வளோ விசேஷமான விஷயங்கள். அதுக்கு மேலே இருக்குது, கடைசியில் எதுக்கு? இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணி நம்முடைய ஸ்வரூபம், உண்மையான ஸ்வரூபத்தை ஆழ்ந்து ஆனந்தமான நிலையில் இருக்கிறதுக்காக தான் யோகம். அதுக்காக தான் இவ்வளோ பாடு அப்படின்னு புரிஞ்சுட்டு செஞ்சோன்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்காக யோக சாஸ்திரத்தை படிக்கணுங்கிறது. இல்லாட்டி வி கெட் ஒன்லி வெரி, என்ன சொல்றது, பார்ஷியல் பிக்சர். நமக்கு ஹோல் பிக்சர் தெரியாது. ஹோல் பிக்சர் தெரிஞ்சு அப்புறம் நம்ம அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம உணர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சு எங்கே போய் அடையணுங்கிற ஒரு அந்த இலக்கும் தெரிஞ்சு அப்படி நடந்தோம்னா ஸோ பியூட்டிஃபுல். சரி, என்ன பிரச்சனை தெரியுமா? ரொம்ப பெரிய பண்டிதர்கள்ட்ட போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரொம்ப எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு செய்வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்ல ஒரு பெரிய ஒரு மகாத்மாக்கள்கிட்டலாம் போனீங்கன்னா என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் நீங்களும் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. இப்போ சுவாமி சிவானந்தரோட புத்தகம்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா சுவாமி சிவானந்தரோட நூல்கள்லாம்? ஒரு பேரனுக்கு ஒரு தாத்தா ஒரு தாத்தா வந்து உபதேசம் பண்ணும்போது ரொம்ப அழகாச்சு, அப்பா இப்படி செய்யணும்ப்பா, இப்படி செய்யக்கூடாதுப்பா, இதுதான்ப்பா விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ரொம்ப எளிமையாக சொல்லுவார். பத்த மடத்து தங்கம்னு ஒரு பேர், இமய ஜோதின்னு பேர் அவருக்கு. இமயத்தில் ஜோதியாக இருக்கு வெளியில். சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம். சரி, நம்ம குரு பரம்பரை இருக்கே பெரிய விஷயம். என்னுடைய குரு பரம்பரை அதுதான். சுவாமி சின்மயானந்தரையும், சுவாமி சின்மயானந்தம் இவர்கிட்ட படித்து இவர்கிட்ட வந்தவர் தான், இவர்கிட்ட சன்னியாசம் வந்தவர் தான். நம்ம சுவாமி சச்சிதானந்தியும் இவரோட சிஷ்யர் தான். ஸோ அப்படிப்பட்ட மகத்தான குரு பரம்பரையை சேர்ந்தவங்க நம்மலாம். ஸோ ரொம்ப எளிமையாக அழகாக சொல்லியிருப்பார். அவரோட புத்தகத்தில் படித்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி முழுமையாக புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோங்கிற தெளிவாக செஞ்சோன்னா ரொம்ப எளிமையாக அந்த இலக்கை அடைய முடியும். அதான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பியோர் சயின்ஸுமாங்க, அப்புறம் தியரட்டிக்கல் சயின்ஸுமாங்க, அதுதான் ஆதாரம். அப்புறம் அப்ளைட் சயின்ஸுமாங்க, அதை எப்படி அப்ளை பண்ணுறது? அந்த தியரட்டிக்கல் சயின்ஸ் பியோர் சயின்ஸ் இல்லாட்டி அப்ளிகேஷனே கிடையாது இல்லையா? அப்புறம் தான், ஆனால் அப்ளிகேஷன் இல்லாட்டி பியோர் சயின்ஸை வச்சு என்ன செய்யுது? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பியோர் சயின்ஸ் இது என்ன விஷயம் அப்படிங்கிறது முழுசாக விளங்கிக்கணும். அப்புறம் அப்ளைட் சயின்ஸுங்கிற மாதிரி அதுக்கு என்ன, எப்படி நம்ம சாதனைகள் பழகணும், என்னென்ன செய்யணும், யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பியோர் சயின்ஸ் படித்தாச்சு. இப்போ நீங்கள் அப்ளைட் சயின்ஸ் மாதிரி அதை ஆக்சுவலாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன படித்தட்டுகள் இருக்குது, எப்படி ஹவு டு கோ அபவுட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்ற, அந்த அவித்யாங்கிற அஜ்ஞானத்தினால தான் இந்த திருஷ்ய பதார்த்தத்துக்கு இப்படி சம்யோகம் உண்டாயிடுச்சு. இந்த அவித்யாங்கிற அந்த அஜ்ஞானம் நீங்கிடுச்சுன்னு சொன்னா அப்போ என்ன ஆகிடும்? இந்த சம்யோகமும் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த பார்ப்பவனாக எனக்கு கைவல்யா, எனக்கு விடுதலை தான், பூர்ணமான அந்த நிலையை அடைய முடியும்னு சொன்னார். அப்போ அஜ்ஞானத்தை நீக்கணும் என்ன செய்யணும்? சரியான ஞானம் வேணும். அதை குருநாதர் தான் கொடுப்பார். அதான் குருநாதர் என்ன ஞானம் கொடுக்கிறார்? இங்கே பார்ப்பா, பார்ப்பவனாக்கி நீ வேற, பார்க்கப்படும் பொருள்
அந்த பார்த்து படுப்பொருள் உதவுறதுக்கு உள்ள அந்த கருவிகள்லாம் வேற வேற. நீ தயவுசெய்து உன்னை நீ குழப்பிக்காத, நான் யார் உன்னோட உண்மையான சொரூபத்தை விளங்கிக்கோன்னு கொடுக்குறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு மனனம் சிந்திக்கணும். அப்புறம் அதுபடி நடக்கணும். எப்படி நடக்கணும்? நாம் யாருங்கிற உணர்வோட இந்த பிரகிருதியோடு சம்பந்தப்படாமல் புருஷனாக வாழ்ந்தோம்னா அதுதான் விவேக கியாதி. அவிப்ளவான்னு சொன்னார், அன்இன்டரப்டட். எப்பொழுதும் அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருந்தோம்னா சீக்கிரமே நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். யோகத்தோடைய உச்சம் சம்பிரஜான அசம்பிரஜான சமாதின்னு சொன்னாங்க இல்லையா, அதை ஈஸியாக அடைய முடியும். அப்போ விவேக வைராக்கியம்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 27வது சூத்திரத்தில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த நிலையை அடைஞ்சவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அந்த உயர்ந்த அந்த விவேக கியாத்தினால அந்த புருஷ ஸ்வரூபத்தையே உணர்ந்து அதிலேயே நிலைக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிரக்ஞா, அவங்களுடைய உணர்வு நிலை, அவங்களுடைய ஞான நிலை எப்படி இருக்கும்? சப்ததா, அதை 7 கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு சொல்றாங்க. சப்த பூமிகின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 நிலைகளை வச்சு அவங்களோட அந்த ஞான நிலையை விளக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதை இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம 27வது சூத்திரம், அதாவது சாதனா பாதத்தில் 2வது சாப்டர்ல 27வது சூத்திரம் பார்க்கணும். எடுத்துனீங்களா? 27. தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா. தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா. இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய உரையில சொல்ற, தஸ்யன்னு யாரு? சஞ்சாத விவேக கியாதேஹே புருஷஸ்ய. தஸ்யன்னு யார் இங்க குறிக்கிறார்? அந்த விவேக கியாத்தினால அந்த உயர்ந்த நிலையை அடைந்த அந்த யோகி, மகா யோகி இங்க குறிக்கிறார். அவருடைய பிராந்த பூமிகி பிரக்ஞா. பிரக்ஞான உணர்வு நிலை, அந்த ஞான நிலை எப்படிப்பட்ட ஞான நிலை? பிராந்த பூமிகின்னு அர்த்தம். இந்த உலகத்திலேருந்து முழுதுமாக எண்ணங்களை எல்லாம் திருப்பி அகத்திலேயே வச்சிருக்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலை, அந்த பிராந்த பூமிகி பிரக்ஞா எப்படி இருக்குன்னா சப்ததா, சப்த பிரகாரா, 7 வகையான ஒரு குறிகளோட ஒரு 7 வகையான ஒரு ஒரு உணர்வுகளோடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றார். அது என்னது அந்த 7 வகை அப்படிங்கிறது இங்கே பதஞ்சலி முனிவர் சொல்லலை. அவர் 7 வகையான குறிகளோடு அமைஞ்சிருக்கும் சொல்லி விட்டுட்டார். ஆனா இவர் அழகா சொல்றார், என்ன 7 வகையான நிலை அப்படின்னு சொல்றார். யாரு? சதாசிவ பிரம்மேந்திரன். என்ன 7 வகையான நிலைன்னு கேட்டா சமஸ்கிருதத்தை எவ்வளவு அழகா விளக்குறார் பாருங்க. அயம் அர்த்தா சஞ்சாத விவேக கியாதேஹே புருஷஸ்ய சப்த பிரஜ்ஞா பூமயா. 7 வகையான நிலைகளை சொல்றாங்க. தத்ர சதஸ்ரஹா கார்ய விமுக்தி சஞ்ஞா, திஸ்ரஹா சித்த விமுக்தி சஞ்ஞா. அந்த 7ல முதல் 4 அந்த கர்மத்திலேருந்து அவங்க எப்படி விடுதலை அடைஞ்சிருக்காங்க காமிக்குது. மற்ற 3 அடுத்த 3 எதை காமிக்கிறோம்? இந்த சித்தம்னு சொல்ல மனம், அந்த மனதோடைய தொழிற்பாட்டிலிருந்து எப்படி விடுதலை அடைஞ்சிருக்காங்க காமிக்குது அப்படிங்கிறார். இந்த 7 நிலையை இப்ப 2ஆ பிரிச்சுட்டார். கர்ம விமுக்த சஞ்ஞாக, சித்த விமுக்த சஞ்ஞாகன்னு சொல்லிட்டு, அதாவது கர்ம பந்தனத்திலிருந்து இப்படி பூரணமா விடுதலை அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் இந்த மனதோடைய ஆட்டம் பாட்டத்திலேருந்து எப்படி பூர்ணமாக விடுதலை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கூடியதாக இருக்கு 7 நிலைகள். என்ன ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஞாத்தவியம் அகிலம் ஞாத்தம் மம ந கிஞ்சித் ஞாத்தவியம் அஸ்தி இதி ஜிஜ்ஞாசா நிவೃತ್ತಿ ரேகா. ஏகான முதல்ல என்னன்னு கேட்டா, அறிய வேண்டியதெல்லாம் இனி அறிஞ்சாச்சு, இனி எனக்கு அறிவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம உணர்வுல இருக்கும். நமக்கு என்ன உணர்வுல இருக்கு? ஏதாவது அறியணும், அதுல என்ன சொல்லியிருக்கு, இது என்ன சொல்லியிருக்கு, அது அறியணும் இருக்கு இல்லையா. அவங்க நிலை எப்படின்னா, அந்த உயர்ந்த நிலை அடைஞ்ச பிறகு எல்லாம் அறிஞ்சாச்சு, நீ அறிவதற்கு ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. அவங்களோட புத்தி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்க, நம்ம புத்தி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, இன்னும் அறியணும். அவங்களுக்கு எப்படி கேட்டா, அறிய வேண்டியதெல்லாம் அறிஞ்சாச்சு, இனி அறியறதுக்கு ஒன்றும் இல்லை. அது முதல். 2வது பாருங்க,
ஹாத்தவ்யம் சர்வம் பந்தஜாதம் ஹீனம் மம ந கிஞ்சித் தேயம் அஸ்தி இதி ஜிஹாசா நிவர்த்தி த்விதீயா. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அதாவது உலகத்துல விட வேண்டியது எல்லாம், துறக்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் விட்டாச்சு. இனி துறப்பதற்கோ விட்டு விடுவதற்கோ ஒன்றுமில்லை. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை பற்றி கொண்டு இந்த புலன் வழியில் அலையிறதுனால நமக்கு எல்லா அனர்த்தமும் ஏற்படுது. அதனால என்ன சொல்றாங்க? தியாகே நைக்கிய அமிர்தம், இதெல்லாம் விட்டுடு சொல்றாங்க இல்லையா? இவன் நிலை எப்படி கேட்டா, விட வேண்டியது எல்லாத்தையும் விட்டாச்சு, இனி விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் யோகர் சுவாமி ரொம்ப விடுவானேன் பிடிப்பானேன்னு அப்படிங்கிற. ஏன் முதல்ல பிடிப்பானேன்னு அப்புறம் விடுவானேன்? ஸோ இனிமே விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளீட் ரெனன்சியேஷன். விட வேண்டியது எல்லாம் விட்டாச்சு, புறப்பற்று அகப்பற்று எல்லாம் விட்டாச்சு, நீ விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை, கைவல்ய பிராப்தியா பிராப்தவ்யம் அகிலம் பிராப்தம் ததா ந கிஞ்சித் பிராப்தவ்யம் அஸ்தி இதி பிரேப்சா நிவர்த்தி திருத்தீயா. இந்த கைவல்ய பிராப்தி, அந்த முக்தி நிலை அடைஞ்சதுனால அடைய வேண்டிய எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, இனி அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற நிறைவு. பாருங்க, நமக்கு அப்படி நிறைவு இருக்கா? இனி அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைப்பா அப்பா அப்படி இருக்கோமா? இல்லை, இன்னும் ஏதோ ஒன்று அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கெயின் ஒன்று, ஏதோ ஒன்று அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அப்படி ஒன்று எல்லாம் அடைஞ்சாச்சு, நீ அடையறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாலாவது என்னன்னு கேட்டா, விவேகியாதி லாபேன கர்த்தவியம் அகிலம் கிருதம் ந கிஞ்சின் மம காரியம் அஸ்தி இதி சிகிஷா நிவர்த்தி சதுர்த்தி. நாலாவது கேட்டா, நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சாச்சு, இனி செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்பா, கிருத்தகிருத்தியதான்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். பிரதம் செய்ய வேண்டியது எல்லாம் நிறைவா செஞ்சாச்சு, இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்படி ஃபீல் பண்றோம். இல்லை, இன்னும் அது பாக்கி இருக்கு, இன்னும் இது பாக்கி இருக்கு. இப்போ யமன் நம்மளை பிடித்து இழிச்சுட்டு போவாங்க சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம்ப்பா, எனக்கு ஒரு மாதம் டைம் கொடு, இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, இன்னும் உயிரெலாம் எழுதலை, இன்னும் பிரித்து கொடுக்கல. ஆனால் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு கேட்டால், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் நிறைவுங்கிறது. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க நிறைவுங்கிறதுக்கு. ஸோ கர்ம விமுக்தி சஞ்ஞாக, கர்மத்திலேருந்து வந்து விடுபட்டவன் இருந்தால் பூரணமா எப்படி இருப்பான்? அறிய வேண்டியதெல்லாம் அறிஞ்சாச்சு, இனி அறியறதுக்கு ஒன்றும் இல்லை. விட்டு தொலைக்க வேண்டியதெல்லாம் விட்டாச்சு, இனி விடுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு, இனி அடையறதுக்கு ஒன்றும் இல்லை. செய்ய வேண்டிய கர்மங்கள்லாம் செஞ்சாச்சு, இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு நிலை. இது நாலா சொல்லியாச்சா? இது கர்ம விமுக்தி சஞ்ஞா. இப்போ அடுத்து சித்த விமுக்தி சஞ்ஞா. இந்த சித்தம்னு சொல்ற அந்த மனதிலிருந்து விடுதலை பெற்றவன் தான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றாரு, கிருத்தார்த்தமே புத்தி சத்வம் இது சோக நிவர்த்தி ரேகா. அவனுக்கு சோகங்கள் இருக்காது, சோகத்திலேருந்து நிவர்த்தி. ஏன்? அவன் ரொம்ப தெளிவா உணர்ந்துட்டான், விவேக கியாதினால புருஷனாகிய நான் வேற, இந்த பிரகிருதி சம்பந்தமான இந்த உடல் மன புத்தி அது காமிக்கும் உலகம்லாம் வேற அப்படின்னு உணர்ந்ததுனால அவனுக்கு எந்த சோகமும் கிடையாது, எந்த மோகமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆறாவது என்ன சொல்றாருன்னா, மம புத்தியாதயோ குணாக பரிணாக பிரயோஜன அபாவாத் புனர் ந பிரரோஹந்தி பய நிவர்த்தி த்விதீயா. இப்ப என்னன்னா, அந்த மூன்று குணங்களும் எல்லாம் ஒடுங்கி அடங்கி போயிடுச்சு, இனி திருப்பி வந்து என்னை தொந்தரவு பண்ணாது. பயம் அனுதமா இருக்கு நமக்கு. இப்போ ஒரு மாதிரி அடங்கின மாதிரி இருக்கு, திருப்பி வந்துருமோ, திருப்பி வந்து நம்மளை அலைக்கழிக்குமோன்னு பயம் இருக்கு. அவனுக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா மனம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் மனம் இறந்த நிறைவான். இனி வந்து அந்த மனம் வந்து தன்னை துன்புறுத்தாது, அந்த பயமும் கிடையாது. சோகம் கிடையாது, பயம் கிடையாது. ஆறு சொல்லிட்டாரா? கடைசி ஏழாவது என்னன்னு கேட்டா, இதுதான் ரொம்ப அழகா. ததகம் குணாதீத ஸ்வரூப மாத்திரேன அவஸ்திதா சிதேக ரசைதி சகல விகல்ப நிவர்த்தி திருத்தீயா. சிதேக ரசகான்னு அர்த்தம், அந்த ஒரே படித்தாகிய அந்த ஸ்வரூபம் நான், அதிலே அதற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. சகல விகல்பம் அர்த்தம், எனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, எல்லாமே ஸ்வரூபம் தான்.
சகல விகல்பங்கள், விகல்பம் பேதம், நான் வேற நீ வேற அது வேற, இந்த மாதிரி விகல்பம் எதுவுமே இல்லாம சிதேக ரசம், அந்த ஒரே அந்த சிதேகமா அந்த அந்த சிதேக ரசமா அப்படியே இருக்கணும். அதனால நமக்கு பேதங்களே அற்று போயிடுறதுனால அந்த ஒரு உயர்ந்த உன்னத நிலை, அபேதமான நிலையில இருக்கும். இதுதான் அவனோட உண்மையான நிலை. ஸோ விவேக கியாத்தினால தன்னுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து அதிலே நிலைத்திருப்பவன் எப்படி இருப்பான்? இனிமே அறிவதற்கு ஒன்றும் இல்லை. அங்கெங்க ஓட மாட்டான். அதை அறியணும், இதை அறியணும், ஐயோ இதை நான் விடலையேனோ, இன்னும் இதை விடலையே விட்டாதானே எனக்கு மோட்சம் கிடைக்கும். எல்லாத்தையும் விட்டாச்சு, நீ விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு. இனி ஏன்னா பூர்ண நிலையில இருக்கான். அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு, நீ அடைவதற்கு ஒன்றும் இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, நீ செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. சோகங்கள் எல்லாம் மோகங்கள் எல்லாம் போயாச்சு. இனி திரும்பி வந்துடுமோங்கிற எந்த பயமும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, எந்த பேத பாவனும் இல்லாம ஒரே படித்தான் அந்த பரமாத்ம தத்துவத்திலே ஆனந்தமாக சுகமாக இருக்கிறான். இதுதான் அந்த உயர்ந்த மகா யோகியோட நிலை. ஸோ சப்த பூமிகின்னு அந்த 7 வகையான ஒரு குறிகளோடு அதை சொல்றாங்க. இப்படிதான் அவனுடைய நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையை நம்ம அடையணும். அதுக்காக இந்த யோகம் புரிஞ்சுதான் நம்மளுக்கு. ஸோ ஹெல்த் பெனிஃபிட், கொஞ்சம் எஃபிஷியன்சி, இதெல்லாம் கிடையாது பிரயோஜனம். அல்டிமேட் பிரயோஜனம் இதுதான். அல்டிமேட் பிரயோஜனம் பூர்ண நிறைவு, சோக மோகங்கள் இல்லாத ஒரு உணர்வு, எந்த விதமான பயம் கிடையாது. மறுபடி பிறந்து வந்துடுவோமோ, மறுபடி சீரழிவோமோங்கிற பயம் கிடையாது. அது மாத்திரம் எந்த பேதமும் அற்ற அந்த பூரணமான அபேதமான விஷன் ஆஃப் ஒன்னஸ், அந்த ஒரு உன்னத நிலையில இருக்கிறதா யோகத்துடைய பிரயோஜனம். அப்படி இருப்பான். அந்த நிலையை எப்படி அடையிறது? அதுக்குதான் முதல் சாப்டர்ல என்ன சொன்னார்? இது அபியாச வைராக்கியம் சொன்னார் இல்லையா? சித்த ஏகாகிருதம், அந்த சித்த ஏகாகிரம் மன ஒருமைப்பாடு. அதை அடைந்து அதுக்கு என்ன செய்யணும்? தமஸ் ரஜசெல்லாம் நீக்கி சத்துவத்தை வளர்த்து சித்த ஏகாகிரத்தை அடைஞ்சு அப்போ அபியாச வைராக்கியத்தினால அந்த சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி நிலை அடையிறது. அதை அடைஞ்சா இந்த நிலையில வந்துடலாம். அதுக்கு அடுத்து அது முடியாதவங்களுக்காக அடுத்த சாப்டர், 2வது சாப்டர்ல கிரியா யோகத்தை கொடுத்தார். சரி, தபஸ்சரியத்தை மேற்கொள், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம்ங்கிற அந்த 3 வகையை சொன்னார். அதுவும் சாத்தியம் இல்லை, இன்னும் என் மனசு இன்னும் அலைபாஞ்சிட்டே இருக்கே, என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்ல போறார்? இந்த அஷ்டாங்க யோகத்தை கொடுக்க போறார். இந்த அஷ்டாங்க யோகத்தை கொஞ்சம் கொஞ்சமா பழகணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளேஷங்கள்லாம் இல்லாம போகும். அப்புறம் இந்த சம்யோகம் இருக்காது. எது? இந்த திருஷ்ய பதார்த்தம், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொழுது சம்யோகம் இருக்காது. தெளிவு இருக்கும். நான் யாரு, என்னுடைய புருஷத்தன்மை என்ன, இதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு தெளிவு இருக்கும். ஸோ அதுக்காக என்ன சொல்றார்? அஷ்டாங்க யோகத்தை கொடுக்க போறார். அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படிங்கிறதான் 28வது சூத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். சரியா? 20வது சூத்திரம் படிப்போமா? யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞான தீப்திரா விவேக க்யாதேஹே யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞான தீப்திரா விவேக க்யாதேஹே யோகாங்க அனுஷ்டானாத். இந்த யோகாங்கம் இருக்கு, அஷ்டாங்க யோகம் இருக்கு இல்லையா? அங்கம் சொன்னா அதோடைய லிம்ஸ், 8 லிம்ஸ் இருக்குது. அந்த யோகாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்டா, அசுத்தி க்ஷயே. அசுத்தி எது? அசுத்தி சுத்தம்னு சொல்லுவோம், அசுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா? இம்பியூரிட்டிஸ். அசுத்தி க்ஷயமாயிடுது, அசுத்திகள்லாம் நீங்கி விடுகிறது. அசுத்தினா என்ன இங்க சொல்ற? அசுத்தேனா கிளேஷ ரூபாயா கிரமேண க்ஷயே ஜாயமானே. இந்த கிளேஷம் சொன்ன 5 பஞ்ச கிளேஷம், அதுதான் இங்க அசுத்திங்கிறார். அசுத்தி க்ஷயேனா இந்த கிளேஷங்கள்லாம் நீங்கிடும். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷ, இதுதான் கிளேஷம் சொன்னார். இதெல்லாம் நீங்கிடும். நீங்கின பிறகு ஞான தீப்திரா, உங்களுடைய இதயத்திலே
ஞான தீபமானது ஏற்றப்படும். உண்மையான ஞானம் உங்கள் இதயத்திலே துளிரும். அந்த ஞான தீப்திரா, அந்த ஞான தீபத்தினால் என்ன ஆகும் கேட்டா, விவேக கியாதேகே, சரியான ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு உண்டாகி புருஷன் யாரு பிரகிருதி யாருன்னு நனி விளங்கும். நம்ம புருஷனை பிரகிருதியோட குழப்பிக்க மாட்டோம். பிரகிருதி எனத்தோம் உடல் மன புத்தி இந்த உலக விவகாரங்கள் இதோட குழப்பிக்க மாட்டோம். அப்போ சரியான புரிந்துணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அதனால என்ன சொல்றாரு தெரியுமா திருமூலர்? தெளிவு குருவின் திருமேனி காண்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஸோ ஒரு குருவினுடைய திருவார்த்தையை கேட்டு அதை சிந்திச்சோன்னா என்ன நடக்கும்னா தெளிவு தான் பிரசாதமாக கிடைக்கணும். இந்த தெளிவுக்காக இவ்வளோ அரும்பாடு படுறோம். ஆக்சுவலா என்ன தெளிவு? நான் புருஷஸ்வரூபம், சாட்சி மாத்திரமா இருக்கேன், ஆனந்த ஸ்வரூபம், எனக்கு எந்த குறைவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பந்தமும் இல்லை, எந்த உழழுதலும் இல்லை. இதுதான் விவேக கியாதே, சரியான புரிந்துணர்வு. இது உண்டாகும். ஸோ இந்த சரியான புரிந்துணர்வு உண்டாகிறதுக்கு, இந்த புருஷஸ்வரூபத்திலே நிலை பெறத்துக்காக தான் இந்த அஷ்டாங்க யோகம். அது எப்போ நடக்கும்? இந்த அசுத்தங்கள் கிளேஷங்கள்லாம் நீங்கினா இந்த தெளிவு உண்டாகும். அதுக்கு தான் இந்த அஷ்டாங்க யோகம். ரொம்ப கிளியராக ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு எதுக்கு அஷ்டாங்க யோகம். ஸோ அஷ்டாங்க யோக அனுஷ்டானா, அதை அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா அசுத்தி க்ஷயே, மனசோட அசுத்தியெல்லாம் நீங்கும், கிளேஷங்கள் 5 கிளேஷங்களும் நீங்கும். அப்படி நீங்க என்னாகும்? ஞான தீப்திரா, சரியான ஞான நிலை, சரியான ஞான உணர்வு உண்டாகும். அந்த ஞானத்தின் துணை கொண்டு என்னாகும்? விவேக கியாத்தேகே, சரியான தெளிவு. புருஷன் எது, பிரகிருதி எது, நான் புருஷஸ்வரூபன் அப்படிங்கிற தெளிவு உண்டாகும். இதுதான் அஷ்டாங்க யோகத்தோட பிரயோஜனம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, அஷ்டாங்க யோகம் என்னது, அது என்னது அந்த அஷ்டாங்கம் 8 அங்கம் என்ன அப்படிங்கிற அடுத்த சூத்திரத்தை எனுமரேட் பண்ண போறார். இதுதான் 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 சொல்ல போறார். யம நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாஹார, தாரண, தியான, சமாதயோ அஷ்ட அங்காணி. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம். ஸோ முதல்ல யமநியமம்னு சொல்லுவாங்க. அந்த 2 யமநியமம் எங்கள் ஆச்சாரியர் எப்படி டிஃபைன் பண்ணுவார்னா, யமநியம்னா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்னா, when you interact with the world, how you should behave yourself. அதான் யமமா. இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நீ எப்படி தொடர்பு கொள்ளணும், என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் யமம்னு சொல்லுவாருங்க ஆச்சாரியர். யோசிச்சு பார்த்தா சரியா இருக்கு அவர் சொல்றது. இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது சத்தியம்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. ஏன்னா பொய் பேச ஆரம்பிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க, உங்களோட கிரெடிபிலிட்டியே போயிடும். அஹிம்சா, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அனாவசியமா, பாவம் தானே, நம்மளை போல தானே எல்லாரும். அஹிம்சா. அஸ்தேய, அனாவசியமா அடுத்தவர்கள பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவர்கள பொருள் அபகரிக்க நினைக்கக்கூடாது. பிரம்மச்சரிய என்னர்த்தம், இந்த உலகத்தில் ஈடுபடும் பொழுது இன்பத்திற்காக அநியாயமா எது வேணா செய்யலாம் நினைக்கக்கூடாது, ஒரு நெறிமுறையோட வாழணும். அதுதான் பிரம்மச்சரியம். இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எப்படி இருக்கணும் தான் பாருங்க. இந்த யமங்கள், யமம்னு சொல்ல அந்த 5 அபரிக்கிரகா, எப்ப பாரு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கூடாது. எது தேவையோ அதை மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கணும். அபரிக்கிரகா பார்த்தீங்களா? யமம்னா இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துனா நமக்கு ரொம்ப நல்லது, இன்னும் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். நியமம்னா என்ன? நம்முடைய நாம தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி நம்ம இருக்கணும். சுத்தம், சௌச்சம். சௌச்சம்னா சுத்தமா இருக்கணும், புறசுத்தம் அகசுத்தம், அதெல்லாம் விரிவாக பார்க்க போறோம். சந்தோஷம், திருப்தி, ஓரளவு திருப்தியா இருக்கணும், மன நிறைவோடு வாழணும், எப்ப பாரு குறைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது இல்லையா? சந்தோஷம். தபஸ்சரியம்,
புலன்கள் மனசை எப்போ பாரு அது போகிற போக்கில் விடாமல் அதை வசப்படுத்தி வச்சுருக்கணும். சுவாத்தியாயம், நல்ல நூல்களை படிக்கணும், ஜபம் தியானம்லாம் பண்ணணும், ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வனை வணங்கி சரணடையணும். பார்த்தீங்களா? ஸோ யமன் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எப்படி நடந்துக்கணும், அது யமம். தன்னைத்தானே சுத்தம் பண்ணி தான் எப்படி உயரணும் அப்படிங்கிறது ரிகார்ட்ஸ் டு ஒன் செல்ஃப், அது நியமம் பாருங்காச்சார். ஸோ உலகத்தில் வாழும் பொழுது இப்படி வாழ்ந்தாதான், தர்மத்தோடு வாழ்ந்தாதான் மனசு ஓரளவுக்கு அடங்கும். எப்படி வேணா வாழாத அதர்மத்தில் வாழ்ந்தோம்னா மனசு அடங்காது, யோகம் வாய்க்கவே வாய்க்காது. பகவான் ரமண மகர்ஷியுடைய அத்தியந்த சிஷ்யர் முருகநாத சுவாமி இருந்தார். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த மாதிரி ஆத்ம விசாரம்லாம் வேணும்னா, அப்போ அந்த உயர்ந்த நிலையை அடையணும்னா முதல் ஸ்டெப் தர்மத்தோடு வாழணும். நான் எப்படி வேணா வாழ்வேன், ஆனால் எனக்கு அது வேணும், தியானம் பண்ணி சாதிச்சோன்னா அது நடக்கவே நடக்காது. தர்மத்தோட வாழாட்டி என்ன ஆகும்னா, ஆல்வேஸ் தேர் ஆர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் த மைண்ட். இப்போ தர்மத்தோட வாழ்ந்துட்டோம்னா தேர் ஆர் லெஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதுதான் விஷயம். புரிஞ்சுதா அவங்களுக்கு? இப்போ நிறைய பேர் நான் ஏன் எப்படி வாழணும், எப்படி வேணா வாழணும் இல்லை, எப்படி வேணா வாழ்ந்து பாருங்க, மனக்குழப்பம் தான் அதிகமாகும். ஸோ மனம் குழம்பு தவிக்கும்போது எப்படி அடங்கும்? ஸோ இந்த யமனியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓரளவு தர்மத்தோடு வாழ்ந்தாதான் மனசு கொஞ்சமாவது வசப்படும். எப்படி வேணா வாழ்வேன்னா மனசு அடங்கவே அடங்காது. அப்புறம் ஆசனம் வருது. ஆசனம் எதுக்காக? ஓரளவுக்கு இந்த உடம்பை அசையாம நேர உட்கார்ந்தாதான் மனசும் ஆடாம அசையாம ஒரு நிலைப்படும். உடம்பு அசைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மனசும் ஆடிட்டே இருக்குமா. அதுதான் ஆசனா ஜெயம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து நெடுநேரம் உறுதியாக கம்ஃபர்டபுளாக உட்கார பழகணும். மனசை வசப்படணும். இது முதல் ஸ்டெப். அப்புறம் பிராணாயாமம். இந்த பிராணனை வசம் பண்ண மனமும் அடங்கும். அப்புறம் பிரத்யாகாரம். இந்த மனது இப்போ பாரு இந்த உலகத்திலேயே ஓடிட்டு இருக்கே, அதை நிறுத்தி அகமுகப்படுத்த முயற்சிக்கணும். உடனே நிறுத்தம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினைக்கக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. விட்டுட்டு நம்முடைய உண்மையான தன்மை என்னங்கிறது அது பிரத்யாகாரம். அப்புறம் தாரணம், தியான, சமாதி. இதெல்லாம் படித்தட்டுக்கு. இதுதான் 8 அங்கங்கள், அஷ்ட அங்கங்கள் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா அசுத்தி க்ஷயே, இந்த கிளேஷங்கள்லாம் நீங்கிறதுக்காக. ஞான தீப்திரா விவேக கியாதேகே, சரியான ஞானத்தினால் அது விவேக கியாதிங்கிறத அடையிறது. சரியான பகுத்தறிவு, நான் புருஷன் பிரகிருதி வேற, இதை அடையிறதுக்காக இந்த 8 அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை பழகணும் அப்படின்னு சொல்றார். இது சொன்ன பிறகு இந்த யமம்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் சூத்திரம் 30. அஹிம்சா, சத்ய, அஸ்தேய, பிரம்மச்சர்ய, अपरिग्रहा यमाः अहिंसा सत्य अस्तेय ब्रह्मचर्य अपरिग्रहा यमाः. இப்போ இந்த யமங்கிறது என்னங்கிறத சதாசிவ பிரம்மேந்திரர் அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். என்ன சொல்றான்னு பார்ப்போமே. அஹிம்சாதிபியோ நிஷித்த கர்மபியோ யோகினாம் யமயந்தி நிவர்த்தயந்தி தி யமாஹா. அதாவது நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள் நிஷித்த கர்மம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது, நிஷித்தம்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள். அப்படிப்பட்ட விஷயத்திலேருந்து விலகறதுக்கு உதவி செய்யறது தான் யமம். யமயந்தின்னு அர்த்தம், நிவர்த்தயந்தி, அப்படி விலகறதுக்கு உதவியா இருக்கிறது தான் யமம். அதுதான் யமம். 5 வகையான அந்த யமங்கள், யமம்னு சொல்ற நியமங்கள். ஸோ இந்த வேதசாஸ்திரம் சொல்லியிருக்கு இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ செய்யக்கூடாத நிஷித்தம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து விலகறதுக்காக ஏற்பட்டதான் இந்த 5 வகையான யமம் அப்படிங்கிற சாதனம். ஸோ அது என்னது? அஹிம்சா. தத்ர அஹிம்சா காயவான் மனோபிஹி சர்வதா சர்வபூதானாம் அஹிம்சனம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? அஹிம்சா தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த தர்மத்துல தான் உயர்ந்த தர்மம் எது, தலை சிறந்த தர்மம் எதுன்னா அஹிம்சா தான் உயர்ந்த தர்மம். அஹிம்சா பரமோ தர்ம. யாரும் ஹிம்சை பண்ணக்கூடாது. பாருங்க, நாங்கள் சன்னியாசம் எடுக்கும்போது முக்கியமாக சொல்கிற விஷயம் இதுதான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அபயம் தருகிறோம். அபயமத்தம் எதை ஹிம்சை பண்ண மாட்டோம். இதுதான் முக்கியமான கோட்பாடு சன்னியாசிகள். எந்த உயிரையும் ஹிம்சை பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? முக்கியமான காரணம், நம்மை போலதான் அந்த உயிரும் பாவம் தானே. இப்போ நம்ம யாராவது ஹிம்சை பண்ண எவ்வளோ சங்கடமாக இருக்கு. அது போல தான் அந்த உயிரும் பாவம் தானே. அது ஹிம்சை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நம்ம எது செய்யறோமோ திரும்பி வரும். வட்டியும் முதலுமோ வரும். நம்ம உலகத்தில் எது செஞ்சாலும் திரும்பி வரும். ஹிம்சை செஞ்சோம்னா ஹிம்சை நமக்கு வரும் திரும்பி. ஸோ இங்கே என்ன சொல்றதுன்னா, காயவான் மனோபிகி சர்வதா சர்வபூதானாம் அஹிம்சனம். அஹிம்சான பிசிக்கல் வயலன்ஸ் மாத்திரம் அதுலேருந்து ரெஃப்ரைன் பண்ணணும் கிடையாது. காயம்னா உடலால் செய்யற பிசிக்கல் வயலன்ஸ் மாத்திரம் கிடையாது. வார்த்தையால் அடுத்தவங்க புண்படுத்தக்கூடாது. தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. திருவள்ளுவரோட ஆனால் சொல்லியிருக்காரு. தீயினால் சுட்டவன் உள்ளாரும், தீயால சுட்டவன் ஆறிடுமா, ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ நம்ம வார்த்தையால் யாராவது தாக்கிட்டோம்னா, புண்படுத்திட்டோம்னா ரொம்ப ஊண்டிங்க, ரொம்ப கஷ்டம். அப்படியே யாரும் ஹிம்சை பண்ணக்கூடாது. மனஹா, மனதார மனதார கூட ஹிம்சை நினைக்கக்கூடாது அடுத்தவங்க. ஸோ ஹம்சனா அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, அனாவசியமாக துன்புறுத்தவே கூடாது. இது நிறைய கேள்விகள் நமக்கு வரலாம். ஆனால் சமைச்சு கொசு கடிக்குது, கரையான உயிரா? கரையான் அரிச்சு போயிடுது, வீடு ஃபுல்லாக அரிச்சிடும் கரையான் இல்லையா? அது ஒரு உயிரா? அதையும் அழிக்கூடாதுன்னு கேள்வி வரும். இந்த மாதிரி நிறைய தர்மசங்கடமான கேள்வியெல்லாம். ஸோ பொதுவான நியதி என்னன்னு கேட்டால், அனாவசியமாக போய் எதையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் அதான் யோகர் சொல்லுவார், புலி காட்டில் இருந்தால் நீ போய் கொல்லக்கூடாது. ஆனால் காட்டில் இருக்க வேண்டிய எப்படி நாட்டுக்கு வந்தால் அதை நீ ஏதாவது செஞ்சு தவிர்க்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதை மாதிரி சில சமயங்களில் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே யோக சாஸ்திரம் சொல்லுதுன்னா, எல்லா சமயங்கள்லையும் எக்ஸப்ஷனே இல்லாமல் எந்த உயிரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அதுதான் யமம். அஹிம்சா பரமோ தர்மா. இந்த அஹிம்சை சொல்லுதான் பரம உத்தமமான தர்மம் வாழ்க்கையில் அஹிம்சா. நீங்கள் ஜெயின்ஸை பார்த்துருக்கீங்களா? அவங்க வாயில் விட்டு கட்டிப்பாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க சுவாசம் வரும்போது பேசும்போது உள்ளே போயிடக்கூடாது அந்த சில உயிர்கள்லாம். அதே மாதிரி அந்த ஜெயின் மாங்ஸும் நடந்து வரும்போது பார்த்தா அப்படி கூட்டிகிட்டே போவாங்க மயில் இறக வச்சு. ஏன்னு கேட்டால் அதை அவங்க மிதிச்சு எதையும் கொண்டுக்கூடாது. அந்த அளவுக்கு தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் அஹிம்சா. நம்ம தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கு அஹிம்சா. இன்ஃபேக்ட் நம்ம தர்மத்திலேருந்து பிரிஞ்சு போனது தான் பௌத்தம், ஜெயினிசம் எல்லாமே. இந்த அஹிம்சானால என்ன பிரயோஜனங்கிறது அடுத்தடுத்து சூத்திரத்தை சொல்ல போறார், வர்ற சூத்திரத்தை சொல்ல போறார். ரொம்ப முக்கியமான சொல்ல போறார். ஸோ இது அஹிம்சா. அப்புறம் சத்தியம்னா என்ன? சத்தியம்னு சொன்னா சர்வதா அன்ருதா அபிபாஷணம், அன்ருதா அனபிபாஷணம், அன்ருதா அனபிபாஷணம். என்னத்தோம், எப்பயுமே மனம் அறிஞ்சு பொய் சொல்லக்கூடாது. அன்ருத்தம்னா பொய், அனபிபாஷம் சொல்லக்கூடாது. சத்தியம் வத தர்மம் சர. அந்த தைத்திரிய உபநிஷத்தை படிச்சிங்கன்னா, அந்த மாணவர்கள் படித்து முடிச்சு வேத பாடசாலை வெளில போகும்போது குருநாதருடைய வேலிடிட்டி அட்ரஸ் கடைசி உபதேசம் கொடுப்பார். அதில் முதல்ல சத்தியம் வத தர்மம் சர. சத்தியத்தை தான் பேசணும், அனாவசியமாக பொய் பேசக்கூடாது. சுவாமிஜி பொய் பேசாமல் வாழ முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நீ ஒரு நல்ல சாதகனாக இருந்தேன்னா பொய் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ சத்தியத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு சொன்னா, அசத்தியமா பேசிக்கொண்டு வாழ்ந்துக்கொண்டு எப்படி சத்தியத்தை நோக்கி பயணிக்க முடியும்? இட்ஸ் கான்ட்ரடிக்டட். யோசிச்சு பாருங்க. இப்போ சத்தியத்திலேயே ஊறி திளைக்கணும், சத்தியத்தை நோக்கி நம்மளோட பயணம் சொன்னா, அதோடைய மீன்ஸ், அதோடைய பாதை எப்படி அசத்தியமா இருக்க முடியும்? நாட் பி. ஸோ அசத்தியங்கிறது வார்த்தையில மாத்திரம் இல்லை. எங்க ஆச்சாரியர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் பேசணும், என்ன பேசுகிறோமோ அதுபடி நடக்கணும்.
இது சத்திய வாழ்க்கைங்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? the integrity of the thought, the word and the action. இதுதான் சத்திய வாழ்க்கை. சில பேர் ஏதோ ஒன்று சிந்திப்பாங்க கண்ணாப்பினான்னு, ஆனால் பேசும்போது நெய்யோடு தேனொழுகு அழகா ஆகும், நல்லதாக பேசுவாங்க. ஆனால் செய்கிறத பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது சம்மந்தமே இல்லாமல் அவங்க பேசுகிறதுக்கும் சரி சம்மந்தம். soon they lose their integrity. இவன் அப்படி தான் எது வேணால் பேசுவான், நான் என்ன வேணால் செய்வான், நமக்கு தெரியாது, இவன் நம்ப முடியாது. see, you will lose the trust. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மனசுக்குள்ளேயே கான்ட்ரடிக்ஷன் உண்டாக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் பேசுனீங்கன்னா சரி, நீங்கள் உண்மை பேசல எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆனால் பொய் பேசணும் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பேசணும் இல்லையா? அதனால முக்கியமான யமம் வந்து சத்தியம் தான் பேசணும், அன்றுத்தம்னா அசத்தியம் பேசக்கூடாது, அசத்தியமான வாழ்க்கை வாழக்கூடாது. அப்புறம் மூணாவது அஸ்தேயம். அஸ்தேயம் அர்த்தம் கேட்டா அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு சில சமயம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு சின்ன ஃபர்னிச்சரையோ எதையோ பார்க்குறோம், ஒரு கிளாக் பீஸ், ஒரு கிளாக் பார்க்குறோம், அழகாக இருக்கே தோன்றது தப்பு கிடையாது, அது மெதுவாக எடுத்துகிட்டு போயிடுவோமான்னு யோசிக்கக்கூடாது. அது பேர் களவு இல்லையா? அஸ்தேயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அது போதும். இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் இந்த காணி நிலத்துக்காக எவ்வளோ பாடு. சில வரப்பெல்லாம் நகருவாங்க, திரும்பி பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் வரப்பு நகர்ந்துட்டே போகும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவன் நிலத்தை ஆக்கிரமிக்கப்படும். எல்லாம் ரொம்ப அடாவடித்தனம். நாம் அதெல்லாம் செய்யவே கூடாது. அவன் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு சம்பாதிச்சிருக்கான், நமக்கு எதுக்கு அந்த பணம்? நானும் உழைச்சி நம்ம சம்பாதிக்கணும். ஸோ இதுதான் ஒரு சாதகம், இப்படி தான் இருக்கணும். அஸ்தேயம், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்னதுன்னா அஷ்டவித மைத்தன தியாகா. இங்க 8 விதமா சொல்றாரு, ரொம்ப டீட்டெயில்டா சொல்றாரு. அதை பத்தி நான் போக விரும்பல, ஏன்னா அது போனால் ரொம்ப நேரம் ஆயிடும். அது என்ன சொல்றாருன்னா, அந்த பிரம்மச்சரியம் எங்க குருதேவ சுவாமி சின்மையானது எப்படி சொல்லுவாருன்னா, எந்த விஷயத்தை அதீதமாக ஈடுபடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும் இல்லையா? ஒரு நெறிமுறை வேணும், ஒரு தர்மம் வேணும். ஈவன் இந்த இன்ப நிகழ்ச்சியில கூட நம்ம சாஸ்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டு. ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதுங்க. இந்த ஆணும் பெண்ணும் கலந்து சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பகலில் செய்யக்கூடாது, பகலில் அதெல்லாம் அப்படி வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. சில காலங்கள்லாம் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய ஒரு விதி நிஷேதங்கள் இருக்கு. அதே மாதிரி பிறன் மனை நோக்காமை, அடுத்தவர்களுடைய மனைவியை ஆசைப்படக்கூடாது. தன்னுடைய மனைவியை மற்ற எல்லாரையும் சாட்சாத் அந்த அம்பாளை தான் பார்க்கணும். பிரம்மச்சரியம் என்னன்னு கேட்டா இந்த புலனின்ப வேட்கைக்கு முடிவே கிடையாது. அதில் அதீதமாக ஈடுபடுறதால புலன்கள்லாம் தேஞ்சு போகுது. ஸோ புலன்பத்தில் ஈடுபட சத்தியத்தை நோக்கி நம்ம போகவே முடியாது. மைண்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் ஷாட்டர்ட். எப்படி மனசை ஒருமுகப்படுத்தி மேலே போடுது? மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் போகத்தை ஈடுபடுறதும் ரெண்டும் வேறு வேறு துருவங்கள். அதனால தான் பிரம்மச்சரியத்தை அவ்வளோ சொல்கிறோம். சரி, பிரம்மச்சரியன்றது எல்லா புலன்பத்தையும் விட்டுடணும்னு கிடையாது. எங்களை மாதிரி பிரம்மச்சாரி சன்னியாசிகளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நியமம் இருக்கு. ஆனால் சாதாரண கிரகஸ்தர்களுக்கு என்னன்னு கேட்டால் எல்லாம் அளவோட முறையோட புலன்பத்தில் ஈடுபடுறது தான் அவங்களோட தர்மம். அதுதான் பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பிரம்மச்சரியம் இருக்கு. பிறன்மனை நோக்காமை, இதெல்லாம் தான் பிரம்மச்சரியம். மைத்தினாச்சு உள்ள போச்சா? பிறன்மனை நோக்காமை. அப்புறம் அப்பரிகிரஹா அப்படின்னு என்னது? ஷரீரஸ்திதி மாத்திர व्यतिरिक्त भोग साधनम अस्वीकारः. शरीरस्थिति मात्र व्यतिरिक्त भोग साधनम अस्वीकारः. இந்த உடம்ப இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே எதையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் அப்பரிகிரகம். பாருங்க என்ன அர்த்தம்? தேவையில்லாத சாமான்களை நம்ம சேகரிக்கக்கூடாது, அனாவசியம். இது ஒரு சாதனைக்கு முக்கியமான ஒரு நியதி. இப்போ சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் கால் எடுத்து வைக்க முடியாது. சாமானாக நிறைஞ்சிருக்கும். சாமானாக நிறைஞ்சிருந்தால்
வெளியில் ஒரே குப்பையாக இருந்தால் உள்ளேயும் குப்பையாக தான் இருக்கும். மைண்ட் ஆல்சோ இஸ் கிளட்டர்ட். ஸோ ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் நீட்டாக அழகாக நீ சுத்தமாக இருந்துச்சுன்னா அவங்களோட மைண்ட் அது காமிக்கும். அவங்களோட மனசு நல்ல நீ சுத்தமாக இருக்கணும். ஒரே எல்லாம் இறஞ்சி கடந்து குப்பையும் கூழுமா இருந்துச்சுன்னா தேர் மைண்ட் இஸ் கிளட்டர்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன காரணம்? இந்த ஷாப்பிங் ஸ்ப்ரீ சொல்லுவாங்க. ஷாப் டில் யூ ட்ராப். அர்த்தம் செத்து விழுற வரைக்கும் ஷாப் பண்ணணும். தேவையில்லாதான் வாங்கி போட்டு ஓ மை காட், எவ்வளோ நம்ம வீட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ சாமான் தேவையில்லாத. பரிகிரகம்னா அப்படி சேர்க்கக்கூடாது. எது தேவையோ அதுக்கு மேல எதையும் ஆஸ்வீகாரகா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு முக்கியமான நியதி ஒரு சாதகம். அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். அதை மெயின்டைன் பண்ணணும், டஸ்ட் பண்ணி சரியா வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகிடும். சுவாமி தபோவன்ஜி மகாராஜ் குருதேவன் இன்னும் ஞானகுரு அவருடைய குட்டியாக போனீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுமா? 2 ட்ரெஸ், ஒன்று போட்டிருப்பார், ஒன்று காஞ்சிருக்கும். ஒரு பானையில் தண்ணீர் இருக்கும், கொஞ்சம் புத்தகம் இருக்கும். அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. அப்படி வாழ்ந்துருக்காங்க பெரிய ஞானிகள் தான். ஸோ இந்த அபரிகிரகம் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு நியதியாக சொல்லப்படுது. இப்படி வாழ்ந்தாதான் நாம யோக சாதனை பழகி இன்னும் உயர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பட்டினத்தார் இருந்தார் இல்லையா? பட்டினத்தார் பெரிய மகான். அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் என்ன செய்வாராம்? அவரை கேலி பண்ணுவாராம். அங்கே ஒரு சம்சாரி இருக்கான், போய் பாருன்னு சொல்லுவார். அவர் பாவம், அவருமே பெரிய சன்னியாசி தான். யார்? அவரோட சிஷ்யர். ஆனால் என்னன்னா திருவோடு வச்சிருப்பாராம் பிக்ஷை எடுக்கிறதுக்கு. அதனால அவர் சம்சாரின்னு சொல்லுவாராம். ஏன்னா 2 கேஸ் எது விழுதோ அதை சாப்பிடணுமா. ஒரு திருவோடு வச்சிருக்கா அவர் சம்சாரிப்பார். அது மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு என்னமோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தமோ என்னமோ ஒரு நாய் அவரே சுற்றி வருமோ. அந்த நாய் அவன் பக்கத்திலேயே படுத்துருக்கணும். அவர் சொல்லுவாராம், இந்த பார் அவன் பெரிய சம்சாரி, அந்த நாயை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அந்த திருவோடை போட்டு உடைச்ச உடனே அந்த நாய் மேலே விழுந்து நாய் சுற்றி விழுந்து திருவோடு உடஞ்சு விடணும் சொல்லுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாட்டியும் எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சுக்கணும். தேவையெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது நமக்கு விளங்கவே மாட்டேங்குது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சன்னியாசம் நிறைய பேர் துணிக்கிறாங்க. சுவாமிஜி இதை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க, போதும் எனக்கு தேவையில்லைன்னா இது விட மாட்டோம். இல்லை நாங்கள் ஆசையாக அன்பாக வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த துணி வச்சுக்கோங்க. இப்படி துணியாக கொடுத்தா எங்கே போகிறது, எதுக்காகன்னு தெரியாது. இல்லை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னால் தரித்திரம். ஆக்சுவலாக ஏகப்பட்ட சாமான்கள் நிறைஞ்சிருந்தா அது தரித்திரம் எனக்கு தோணுது. எது தேவையோ அவ்வளோ இருந்தால் மட்டும்தான் நல்ல நிம்மதியாக வாழ முடியும் கூட. அதுதான் அபரிகிரகா. ஏகே பஞ்சயமாக இது அர்த்தா. இதுதான் 5 யமா என்று சொல்கின்ற அந்த வாழ்க்கை நியதி. சரி, அதுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? என்ன அர்த்தம்? நீங்கள் அஹிம்சான்னு சொல்றீங்க, ஆனால் அது சில சமயங்களில் பண்ண முடியாமல் இருக்கா? என்ன செய்யறது? அப்படி ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ்? எல்லா சமயங்கள்லையும் இந்த யம நியமங்களை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் உண்மையான சாதனை எல்லா சமயங்களையும் இதை ஃபாலோ பண்ணணும், எக்ஸப்ஷன்ஸே கிடையாதுங்கிறாருங்க. அடுத்த சூத்திரம் 31வது பார்ப்போம். ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாஹ சார்வபௌமா மகாவிரதம் ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாஹ சார்வபௌமா மகாவிரதம். என்ன சொல்றான்னு கேட்டா, ஜாதி அப்படின்னா பிராமணத்துவாதிக்கம். அதாவது பிராமணர்களை மட்டும் நான் ஹிம்சை பண்ண மாட்டேன், மற்றவங்களை ஹிம்சை பண்ணா பரவாயில்ல. அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? இல்லை, அந்த பிராமண ஹத்தியான ஒரு தோஷம் சொல்லுவாங்க. பிராமண கொன்னா பயங்கர பாவம், அதனால பிராமணனை விட்டுடுவேனா,
ஆனால் மற்றவர்களை துன்புறுத்தினா பிரச்சனை இல்லை. அப்படி கிடையாது. அதில் ஜாதி பார்க்க முடியாது. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. காசி போன்ற புண்ணிய சேத்திரங்களில் போய் நான் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் மற்ற தேசத்தில் பரவாயில்லை, அப்படி கிடையாது. நல்ல காலங்கள், சில ஆஸ்பீஷியஸ் டைம்லாம் இருக்கு இல்லையா, பிரதோஷ காலம், சிவராத்திரி, அந்த மாதிரி காலங்கள் நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன். மற்ற காலத்தில் என்ன வேணா அப்படி கிடையாது. சமயம் சொன்னா சில அக்கேஷன்ஸ்ல மற்ற நான் துன்புறுத்த மாட்டேன். என்ன அர்த்தம்? இந்த பிராமணர்கள் தேவர்கள்லாம் பிரீத்தி செய்யறதுக்கு யாரை யஜ்ஞம் பண்றோம் இல்லையா, அப்ப மாத்திரம் நான் தூய்மையா இருந்துப்பேன். மற்ற சமயம் அப்படி கிடையாது. அனர்த்தம் கிடையாது. அப்படி என்ன கேட்டு எப்பயுமே சரி, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸே கிடையாது. சார்வபௌமா மகாவிரதம், எல்லா காலங்களிலும் எல்லா சமயங்களிலும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த யம நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். எக்ஸப்ஷன், அதுதான் மகாவிரதம். சார்வபௌமா எல்லா சந்தர்ப்பங்களும் இதுதான் மகாவிரதம்ங்கிறார். நான் இவ்வளோ என்ன நினச்சிருந்தேன்னா, அவங்கள்ட்ட உண்மையாக சொல்கிறேன், நான் பொதுவாக எதையும் ஹிம்சை பண்ணுறதுல தான். ஆனால் கொசுவை மொத்தம் என்ன செய்ய இன்னும் தெரியாது. தியானம் பண்ணும்போது கரெக்டாக மூக்கில் வந்து உட்காரும், எங்கேயாவது உட்காந்து தட்டி விட்டோன்னா போயிடாது, திருப்பி வந்து அங்கேயே உட்காந்து என்னதான் செய்யுதுன்னு தெரியாது. நம்ம என்ன செய்வோம், அடிச்சிருவோம் இல்லையா. அதுக்கு என்ன செய்யுது, ஒன்றும் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சார்வபௌமா மகாவிரதம், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் சரி, எந்த உயிர் துன்புறுத்தக்கூடாதுங்கிற கஷ்டம். அதனால தான் எங்கள் ஆசிரமத்தெலாம் பார்த்து இங்கேயும் அது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் மஸ்கிட்டோ மாட்டேன். ஸோ தட் ஏன் அது உள்ளே வந்து கூட அடிச்சு கொல்லணும், அதை உள்ளே வரவிடாமல் பண்ணிட்டான். நல்ல விஷயம். அதை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் வீட்டில் எவ்வளோ வசதி பண்ணிக்கிறாங்க, இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மஸ்கிட்டோ நெட்டை போட்டுட்டா நிம்மதியாக இருக்கலாமா இல்லையா? எல்லா கதையும் சாத்து வச்சு ஏசியை போடு. அது ரொம்ப அன்ஹெல்தி லிவிங். இயற்கையான காற்று உள்ளே வராமல் எப்போ பாரு ஏசியில் இருந்தால் ரொம்ப அன்ஹெல்தி லிவிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பாருங்க, இப்போது நம்ம நாட்டிலலாம் வெளியில் பார்த்தா 35 டிகிரிஸ் 38 டிகிரிஸ், உள்ள 20 டிகிரிஸ் வச்சு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியிலேயே போகாமல் உள்ளே இருப்பீங்களா? இருப்பீங்க. வெளியில் போகத்தானே வேணும். யோசிச்சு பாருங்க, 20 டிகிரிஸ் திடீர்னு 35 போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உடம்பு கனெக்ட் அட்ஜஸ்ட். திருப்பி 20 டிகிரிஸ்க்கு வரீங்க, திருப்பி 35க்கு போறீங்க. ஐ டெல் யூ, வெரி அன்ஹெல்தி லிவிங். அதுக்கு என்ன செய்யணும், காத்தோட்டமாக நல்லா திறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் மஸ்கிட்டோ நெட் போட்டுட்டு நல்ல வெளிச்சம் நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். தூங்கும் போதும் இயற்கையான காற்று உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். அதில் கொஞ்சம் ஃபேன் போட்டு பிளான், ஏசி எப்போ பாது போட்டு தூங்குறது ரொம்ப நல்லது கிடையாது. ஆக்சுவலாக தூங்கும் அவங்களுக்கு ஏரை கண்டிஷன் பண்ணுறேன்னு சொல்கிறோம், அவ்வளோ நல்லது கிடையாது. டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் ரொம்ப இருந்தால் நம்ம அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்னமோ லக்ஸூரியஸாக வாழ்கிறோம். பெருமை. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், புத்திசாலித்தனமாக இயற்கையோட ஒன்றி வாழறது. நிறையா மரம் செடி கொடிகளோடு இருக்கணும். இங்கே பார்த்தா கான்க்ரீட் ஜங்கிள், எங்கேயுமே மரத்துக்கே வழி இல்லை. அவ்வளோ பேராசை. எல்லா இன்ச் நிலத்துலையும் வீடை கட்டிடணும், வாடகை கட்டணும், இதை பண்ணிடணும். ஸோ எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எந்த உயிர் துன்புறுத்தக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் பேசக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலையும் அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலையும் புலன்பத்தில் ரொம்ப ஈடுபட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் தேவையில்லாத சாமான சேகரித்து வைக்கக்கூடாது. சார்வபௌமன அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மகாவிரதம், இதுதான் உண்மையான விரதம். மகாவிரதமாக்கும், இதை கை கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தோட அடிப்படை. புரிஞ்சுக்கோங்க. அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரஹா. நம்மளோட வாழ்க்கை முறை இப்படி தான் அமைச்சுக்கணும். சும்மா பட்டை போட்டு கொட்டை போட்டு ஒரே பிரமாதமாக பகவான்கிட்ட போய் இருந்து கும்பிட்டுட்டு ஆஹான்னு பெரிய அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வெளியில் போய் என்ன வேணால் அநியாயம் பண்ணலாம், அக்கிரமம் பண்ணலாம்னா அது சரி கிடையாது. போய் பேசலாம், பிஸ்னஸ்னால் போய் பேசலான்னு சொல்லி வேணும். இப்படி தான் செய்ய முடியும், வேறு வழி இல்லை. அடுத்தவனை கொஞ்சம் ஏமாத்தினா பிழைக்க முடியும் சாமிஜி. அது எப்படி ஏமாத்தாமல் எப்படி செய்கிறது பிஸ்னஸ்?
ஏமாத்த தான் வேணும். கொஞ்சம் அப்படி இப்படி தான். அதனால அடுத்தவனோட சொத்துக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. கொஞ்சம் ஏமாந்தா அப்படி சும்மா அடிச்சிட வேண்டியதான். இப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கொண்டு பெரிய பக்திமான் மாதிரி போய் அங்கே போய் சாமி கொண்டு போய் இப்படிலாம் கும்பிட்டு அவருக்கு தெரியாதா? அவர் தான் அங்கறியாமல் உள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. நீ என்ன அநியாயம் பண்ணுற எல்லாத்தையும். நீ அங்கே வந்து கூட கூப்பிட்டு போட்டு பகவான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாம் உனக்கு செய்கிறேன். அவர் கேட்டார் அவன்கிட்ட, நீ செஞ்சுதான் அவர் நிறைவடையணும். அவரை போய் பிரைப் பண்ண போகிறோம். எல்லாரையும் பிரைப் பண்ணியாச்சு, அவரையும் போய் பிரைப் பண்ணலான்னு பார்க்கணும். யூ கேனாட் சீட் ஹிம், யூ கேனாட் பிரைப் ஹிம். சும்மா வேஷம் போடுறது பிரயோஜனமே இல்லை. அதுக்கு ஒருத்தன் இப்படி இந்த மாதிரி வாழ்ந்துட்டு கோயிலுக்கே போகாட்டி கூட பகவானுக்கு தெரியும் அவன் நல்ல வாழ்க்கை வாழ்றான். அப்படிப்பட்டவனுக்கு தான் பகவான் இறங்குவார். அதுக்காக நான் கோயில் போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, கட்டாயம் செய்யத்தான் வேணும். பட் என்ன சொல்றேன்னா, ஹிப்போக்ரஸின்னு என்ன அர்த்தம்? சும்மா வேஷம், பிரமாதம் பெரிய பக்தன் மாதிரி உள்ள போய் அப்படியே ஒழுகிறது. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ அக்கிரமம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு அடக்க ஒடுக்கம் கிடையாது. இவர் பெரிய ட்ரஸ்டி இல்லை, பெரிய ஆள், இவர் எல்லாரும் வருஷம் இவர் போய் முன்னடிச்சு கொண்டு போய் நிற்கிறது. இவருக்கு தான் பெருசாக தலையில் இதுன்னு பட்டம், இது என்ன சொல்லுவாங்க, தலப்பா கட்டி அவருக்கு பெரிய முதல் மரியாதை பண்ணும். இவர் கடவுளுக்கு முக்கியமானவர். பூஜையெல்லாம் நின்றுடும், அவர் வர்றதுக்காக காத்திருப்பான், அம்பாலே காத்துட்ருப்பான் அவர் வரணுமா. எவ்வளோ அகங்காரம் பாருங்க. எப்படி அங்கே இவ்வளோ அகங்காரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில்? அந்த பூசாரி அந்த அந்த ஐயர் மாதிரி உங்களை ப்ளீஸ் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்குறதுக்கு என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங். எவ்வளோ பெரிய அபச்சாரம் தெரியுமா அதெல்லாம். கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம். அங்கே போய் உங்களுடைய இதெல்லாம் காமிக்கக்கூடாது தயவுசெய்து. எவ்வளோ பெரிய பணக்காரர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அந்த கடவுள் சன்னிதானத்தில் எல்லாம் அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கும். ஸோ அதனால இப்படி வாழ்றது தான் முக்கியமான தர்மம். இது யமம். சரி, நியமம் என்னென்ன? அதுவும் 5 சொல்லப்படுது. என்னென்ன? சௌச்ச, சந்தோஷ, தபஹா, ஸ்வாத்யாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. சௌச்ச, சந்தோஷ, தபஹா, ஸ்வாத்யாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. இப்போ யமம்னா என்னன்னு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்தா இல்லையா, அதை மாதிரி இங்கே நியமம்னா என்ன வரைவிலக்கணம் கொடுக்குறாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஜன்மஹேத்து காமிய தர்மான் நிவர்த்திய மோக்ஷஹேத்து நிஷ்காமே தர்மே நியமயந்திரி பிரேரயந்தி இதி நியமாக. அதாவது பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆசையால் உந்தப்பட்ட கர்மங்களை விட்டுவிட்டு மோட்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிஷ்காமமான கர்மத்தை அந்த திசையில எடுத்து செல்வது நியமயந்தி பிரேரயந்தி. அவர் எடுத்து செல்வதுதான் நியமம். நியமங்கள் எடுத்தோம், நியமயந்தி அந்த மாதிரி மோட்ச மார்க்கத்தில் நம்மளை கூட்டி செல்கிறது, அழைத்து செல்கிறது. அதான் அதுக்கு நியமம்னு பேரும். யமம்னா என்ன பார்த்தோம்? நிஷித்த கர்மம் செய்யக்கூடாதுன்னு நிஷித்த கர்மத்தை செய்யாம நிவர்த்தி மார்க்கத்தை நம்மள செய்யாம பண்றது யமம்னு சொன்னார். இங்க ஆசை வைக்கப்படாம நிஷ்காமமா மோட்ச மார்க்கத்துக்கு அழைத்து செல்ற பாகுதில நம்மளை அழைத்து செல்லும், இட்டு செல்லும். அதான் நியமம் அப்படின்னு சொல்றார். இந்த யம நியமம் ரொம்ப ஆதாரமாக, ரொம்ப அடிப்படையாக. என்னென்ன நியமங்கள்? சௌச்ச. சௌச்சன என்ன அர்த்தம்னா தூய்மை. தூய்மையில 2 வகையான தூய்மைங்க சொல்றார். புற தூய்மை, அகத் தூய்மை. மிருஜலாபியாம் பாஹ்ய மல நிவர்த்தி. பாஹ்யனா வெளி உடல்ல உள்ள வெளிப்புறத்துல தூய்மையா வச்சுக்கிறது. மிருத் ஜலானாம், அந்த காலத்துல சோப்பெல்லாம் இல்லை போல இருக்கு. தண்ணி அந்த மண் களிமண்ணை வச்சு தேய்ச்சிப்பாங்க போல. அதான் மிருத் ஜலாபியாம்னு போட்டு இருப்பாங்க. மிருத்துனா களிமண். ஸோ சீயக்காயெல்லாம் இப்போ சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில்.
அதை வச்சு தான் தேய்ச்சி குளிப்பாங்க. அதை வச்சு வெளி உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அது மொத்தத்தில் உடுத்துகிற ஆடையெல்லாம் தூய்மையாக இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை நியமங்கள் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, இது வந்து பகிர், வெளியில பாக்கிய. உள்ள என்னன்னு கேட்டா இது ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. மைத்ரியாதி பாவனையா அந்த அசூயாதி மத விருத்திகி. உள்ளே வந்து மைத்திரியாதி நட்பு முறையோடு எல்லாரையும் பழகிறதுனால பொறாமை குணத்தெல்லாம் விட்டு தொலைப்பது. இது அந்தர்சுத்திங்கிறது. உள்ளத்துல பொறாமை குணம் எழும்பு இல்லையா, அந்த மாதிரி பொறாமை குணம் எழும்பும்போது இல்லை இல்லை அப்படின்னு மைத்திரிய பாவத்தோட அவனுடைய இன்பம் என்னுடைய இன்பம் மாதிரி, அவனுடைய துன்பம் என்னுடைய துன்பம் மாதிரி சொல்லிட்டு இப்படி மைத்திரி பாவத்தோட பழகிறதுனால அந்த பொறாமையெல்லாம் விட்டு தள்ளுறதுதான் அந்தர்சுத்தி. ஸோ மனமும் சுத்தமா இருக்கணும், உடம்பும் சுத்தமா இருக்கணும். இதுதான் சுத்தம். இப்போ நமக்கு வெளியில் உள்ள சுத்தத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவ்வளோ சோப்பு, அவ்வளோ ஷாம்பு, அவ்வளோ எல்லாம் போட்டு குளிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உள்ள அழுக்காகுது, அதுக்கு என்ன செய்கிறோம்? அதுக்கு ஒன்றும் செய்யறதில்லை. அது அழுக்காகுன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் எங்கள் சுவாமி சொல்லுவாங்க, உள்ள எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கேட்டால் நாமம், பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ள சுத்தமாகுமா. பாத்திரத்தை விளக்குறோம் இல்லையா, புளி எல்லாம் போட்டு தேய்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி எப்படி உள்ள அகத்தை தேய்க்கிறது, உள்ள பகவானுடைய நாமம் சுத்தம் பண்ணுவோம். இங்கே என்ன சொல்றாருன்னா மைத்திரி பாவம், எல்லாருக்கும் அன்பா நட்புறவோடு பழகிறதுனால பொறாமை போன்ற குணங்களை விட்டு விட்டு நீங்குவதுதான் அந்தர்சுத்தி. எவ்வளவு விளக்கமா சொல்றாரு பாருங்க ஒவ்வொன்றையும். அப்புறம் சந்தோஷ, தமிழ்ல சந்தோஷம் சொல்றோம் இல்லையா, அது கிடையாது சந்தோஷம் தான். சமஸ்கிருதத்துல சந்தோஷான என்ன அர்த்தம் கேட்டா யதாலாப பரிதுஷ்டிஹி. பரிதுஷ்டினா திருப்தின்னு அர்த்தம். துஷ்டினா திருப்தி, பரிதுஷ்டி நல்ல திருப்தி. யதாலாப எது கிடைக்குதோ ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால, நம்முடைய பிராரப்த கர்மத்தினால, யதாலாபா எது கிடைக்குதோ அதை கொண்டு மனநிறைவு. இதுதான் சந்தோஷா. பாருங்க, நம்ம தமிழ்ல சில வார்த்தை யூஸ் பண்றோம், சந்தோஷமா இருக்கும் சொல்றோம் இல்லையா, அது சந்தோஷமா கிடையாது. சந்தோஷமா துஷ்டி, திருப்தி. யதாலாபா எது கிடைக்குதோ அதை கொண்டு திருப்தி. இதுதான் உண்மையான செல்வம். இந்த சந்துஷ்டி தான் உண்மையான செல்வம். ஏன் தெரியுமா? இந்த சந்துஷ்டி இல்லைன்னு வச்சுப்போமே, அவன் பெரிய மகாராஜாவா இருந்தாலும் அவன் மனசு நிறைவு இல்லைன்னா அவன் பிச்சைக்காரன் தான், இன்னும் எனக்கு வேணும் பிச்சை எடுத்துட்டே இருப்பான். ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் சந்துஷ்டியா இருந்துட்டான்னா அவன் நிறைவான ஆள், அவன் மகாராஜா. ஸோ சந்தோஷ அப்படிங்கன்னா சந்துஷ்டின்னு அர்த்தம், திருப்தி. அது எப்படி? யதாலாப. ஆக்சுவலா சந்தோஷமா நல்ல ஆனந்தமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நிறைய தேவையில்லை, சரியான மனநிலை தான் தேவை, ஆரோக்கியமான கண்ணோட்டம் தான் தேவை, வாழ்க்கையை பற்றின புரிந்துணர்வு தான் தேவை ஆக்சுவலா. யதாலாப சந்துஷ்டி. ஆனால் எது கிடைக்குதோ போதும், நிறைவு. அவன் அதெல்லாம் வச்சிருக்கான, எனக்கு இல்லையே. அவன் வச்சுன்னா வச்சுருக்கட்டும், அவனுடைய ஏதோ நல்ல கர்மம் வச்சிருக்கான், இது எனக்கு போதும். இது நம்ம மூதாதையர்லாம் அப்படி சொல்லி பழகிருக்காங்க. நம்மள போதும் என்ற மனமே பொன்சை மருந்துலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன சொல்ல, டெவலப்மெண்ட்டே இருக்காது, ப்ராக்ரஸே இருக்காது. அங்கே நம்மளே ஒரு வரையறையை வகுத்துக்கிறோமே. அனைத்திற்கும் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், எல்லாத்தையும் அடைய முயற்சிக்கணும். ஓடு ஓடு ஓடுண்டே முடிவு இருக்கான்னு பார்த்துருவோம், முடிவே கிடையாது. அப்போ சாதனையெல்லாம் பழக முடியாது, இந்த உயர்ந்த விஷயங்கள்லாம் சிந்திக்க முடியாது, அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. இங்கே ஓடிட்டே இருந்தோம்னா பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் அதுவும் பணமும் நிரந்தரமாக இருக்காது. பெரிய பதவி, அதில் எவ்வளோ மன உளைச்சல் வரும். கடைசியில் என்னன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றும் கிடையாது. உயர்ந்த வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் வாழணும். சந்துஷ்டிகி, சந்தோஷமான என்ன? யதாலாப சந்துஷ்டி. பகவான் எனக்கு அளந்தது போதும் போதும். பார்த்தீங்களா நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு? ரொம்ப தவறாக நடத்துகிறாங்க பெரியவங்களும் சரி, நம்மளுடைய ஈவன் ஆசிரியர்களும் சரி, எல்லா உலகமும் சரி. போதும் போதும் சொல்லிட்டேன்னா எப்படா முன்னேறுவேன்? இன்னொரு சொல்லணும்டா, இஎம்ஐலையா போய் வாங்கடா எல்லாத்தையும், பரவாயில்ல அப்புறம் கட்டிப்போம், கடன் வாங்கியாது வாங்க எல்லாத்தையும். கிரெடிட் கார்டுன்னு யூஸ் பண்ணிடுறாங்க. கிரெடிட் கார்டு போய் ஃபஸ்ட்டு பணத்தை ஃபஸ்ட்டு வாங்கிடு, அப்புறம் பார்த்துப்போம்.
அதில் பார்த்தா அவ்வளோ வட்டியாம். கிரெடிட் கார்டில் போய் வாங்கினா அவ்வளோ வட்டி. அது கட்டாமல் விட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வட்டிக்கு மேலே வட்டி. அதெல்லாம் தெரியாது. எல்லாம் இஎம்ஐயில் வாங்கி போடும். புது வெஹிக்கிள் வாங்கணும், புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும், புது பெரிய டிவி வாங்கணும், 98 இன்ச்சஸ். இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் தெரியும், பார்க்குறதுங்க எல்லா வீட்லையும். அது வேணும், இது வேணும். நான் சம்பாதிக்கிறத விட 20-30,000 தான். ஆனால் நான் அந்த மாதிரி வாழணும். எப்படி வாழ முடியும்? அப்போ என்ன செய்யணும்? எதையாவது பண்ணணும், திகிடுத்தம் பண்ணணும். ஸோ யதாலாப சந்துஷ்டி, சிறுக கட்டி பெருக வாழணும் பெரியவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். பெரியவங்க சொல்ல எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்போ அழகாக வீடு கட்டி நல்லா வாழுவாங்க. இப்போ நம்ம பெருசாக வீடு கட்டி 4-5 பெட்ரூம், 2 பேர் தான் அதில் உட்காந்துருவாங்க. ஒரே சமயத்தில் 2-3 ரூம்ல இருக்க முடியும். யாரும் விசிட்டும் பண்ண மாட்டாங்க. இவங்க அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, யாருமே விசிட் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ 2 பேர் ஒத்த குரங்கா உட்காந்துருப்பாங்க இப்படி தேமேன்னு. அதுக்கு 4 ரூம். யூ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. ஸோ அதனால சதாலாப சந்துஷ்டி, அதுதான் சந்தோஷம். தபஹா, தபஹான்னு இங்கே என்ன சொல்றாங்கன்னா, சில விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கிறது. இப்போ நம்ம ஏகாதசி விரதம் சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி திட உணவு சாப்பிட மாட்டேன், ஏதாவது குடிச்சு திரவ உணவாக லைட்டாக சாப்பிட்டுப்பேன், இல்லை பழங்கள் சாப்பிடுவேன். எதுக்கு இது? நிறையா அது சாப்பிடணும், ஆசை இருக்கு இல்லையா. அன்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனுக்கு கிடையாது, இது புலன்களுக்கு சொல்றோம், இது கிடையாது உனக்கு, இன்னைக்கு இதுதான். இது உடலுக்கும் நல்லது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறோம். பட் இது ஒரு என்ன சொல்லுது, புலன்களுக்கு சொல்றோம், இல்லை இன்னைக்கு இது கிடையாது, இப்படி மறுக்கிறது. இதுதான் தபஸ். இன்னும் சொல்றாரு, சாந்திராயண விரதம் சொல்லிட்டு மகா பெரியவரெல்லாம் அந்த விரதம் தான் அனுஷ்டிப்பாராம். சாந்திராயண விரதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ அமாவாசை அன்னைக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து பிரதமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஒரே ஒரு சின்ன கவளம் மட்டும் சாப்பிடுறது. இப்போ இந்த 2ஆம் நாள் 2 கவளம் சின்னதாக அப்படி. அப்புறம் திருப்பி தேய்பிரையும் போது அப்படி. இது ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் சாப்பிட்றது. அதெல்லாம் விரதமாக அனுஷ்டிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில விரதங்கள் இருக்கு, சில அனுஷ்டானங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், மனதையும் புலன்களையும் அது போனபடி போக விடாமல் நாம சொல் பேச்சு கேட்கறதுக்கு அதை பழக்கிறது. அதுதான் தபஸ்சரி. நம்ம அப்படி தபஸ்சரி வாழ்க்கை வாழ்றோமா? எனக்கு அது வேணும், இது வேணும், உடனே வாங்கி கொடுத்துருவோம். இப்படிதான் நம்ம குழந்தைங்களை பாழாக்குறோம் இல்லையா. அதை மாதிரி நம்ம மனசையும் நம்ம குட்டிச்சு வராது. எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவோம். இல்லை கிடையாது, இப்போ கிடையாது, அப்புறம் பார்த்துப்போம். இல்லை அப்படி சொல்ல தெரியணுமா இல்லையா? தபஹான்னு சொன்னா இப்போ கிடையாது, இது கிடையாதுன்னு பழக்கணும் மனசையும் புலன்கள். எப்போ பாரு அது கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. குழந்தைங்க அப்படிதான் நம்ம கெடுக்கிறோம். பஸ்ன்னு சொல்றாரு. அப்போது என்னது, இந்திரியங்கள் மனசை அது போனபடி போக விடாமல் அதை பழக்கிறது. நம்ம சொல்கிற பேச்சு கேட்க பழக்கிறது. இது தபஸ். அப்புறம் சுவாத்தியாயம் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்க என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு. சுவாத்தியாயனா காயத்ரி பிரபுதினாம் மந்த்ரானாம் அத்தியனம். காயத்ரி மந்திரம் நேற்று கூட நான் சொன்னேன் இல்லையா, தியோ யோன பிரச்சோதயான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நல்ல மந்திரங்களை ஜபம் பண்றது, அதோடைய கருத்துக்களை சிந்திக்கிறது. அப்புறம் உபனிஷத்துல சில மந்திரங்கள்லாம் வருது இல்லையா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, சத்தியம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த மாதிரி மந்திரங்களை எடுத்து சிந்திக்கிறது. அதுக்கு வேணா சுவாத்தியாயம். எப்போ பாரு ஆனந்தவுடன் குமுதம் கல்கண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சாதனை உயர்ந்த நூல்களை எடுத்து படித்து வாசித்து அதை பற்றி சிந்திக்கணும். இப்போ அதெல்லாம் யாரும் படிக்கிறதுல நினைக்கிறேன். என்ன முந்தி தான் படிச்சுட்டு இருந்தாங்க ஆனந்தவுடன். இப்போல்லாம் எப்படி ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இன்ஃபைனைட் ரீல்ஸ், எப்போ பாரு டிஸ்கஸ்டிங். ஸோ சுவாத்தியாயம்னு சொன்னால் அந்த நேரத்தை எதுக்கு செலவழிக்கணும்? நல்ல உயர்ந்த நூல்கள். இந்த மாதிரி நூல்களை படித்தா எவ்வளோ தெளிவு கிடைக்கும். ஆனால் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதுக்கும் ஒரு மனநிலை வேணும், இதுக்கும் ஒரு வாசனாதி வேணும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் வந்து பேச ஏதோ சொல்லும் போது கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ அதுக்கு உள்ள அது இருக்கணும், அந்த வாசனை. இல்லாட்டி இருப்பு கொள்ளாது, நீ நெழிவோம். எப்படா வந்து லெக்சர் முடிய போகுது, 7:45 தான் அதுதான் பேசிட்டே போறாரு. இப்போ திடீர்னு ஞாபகம் வரும், மேலே துணி ஒன்று திரும்ப எடுத்துட்டு வந்துடுவோம்,
ஓ அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம். ஏன்னா இங்கே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது மைண்டு, ஒப்பலை, இதில் ஒன்றும் பொருந்தலை மனசு. சரி, நிறைய பேருக்கு மனசு பொருந்தாது. அதுவே அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம், ஒரு பரதநாட்டிய அரங்கே நடக்க வச்சுக்கோங்களேன், அசைவே அசையாது, கண்ணே அசையாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஹரிஹரன் வந்து பாடுறார், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ப்ரோக்ராம் போகிறோம், எதுவுமே அவரோட உலகமே மறந்துடும் இல்லையா? ஒரு சாமியார் வந்து ஏதோ யோசிச்சுட்டு இது பதஞ்சலி யோகத்தில் சொல்கிறாருன்னா, சரி போய் பார்ப்போம், மனசு அங்கே ஒப்பாது, உட்காந்துருக்கவே முடியாது, என்னமா சொல்லி வெளியில போவோம் தோணும். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த சுவாத்தியாயங்கள் சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்குமே உள்ள ஏதாவது இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனோட அருள் இருந்தாலும் அவனையும் வணங்க முடியும். அதே மாதிரி இந்த நல்ல வாசனை இருந்தால் தான் நல்ல நூல்களை படிக்க முடியும், சத் சங்கத்துக்கெல்லாம் வர முடியும். இப்போ பாருங்களேன், ஐஒய்ஐலேருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள்லாம் வரீங்க, ஆனால் இங்கே உள்ள டீச்சர், யோகா டீச்சர்ஸ் நிலைமை பாருங்கள், பாவங்கள் அவங்க கேப்டிவ் ஆடியன்ஸ், வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. they have to come. அவங்களும் என்னங்க நடக்கும் கோச்சுப்பாங்க. ஸோ சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, சரி என்ன செய்யறது, ஐயோ 3 நாளாக அவங்க ஒரு நாள் பேசினா போதாதா, சாட்டர்டே சண்டே போயிடுது அநியாயமாக, வந்து உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களால உட்காரவே முடியாது. சரி, யோகாலாம் பழகுவாங்க, அது வேற சமாச்சாரம். ஆனால் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் டெக்ஸ்ட் எடுத்து படிக்கிறது வேற மனநிலை வேணும், அதுக்கு வேற ஒரு வாசனை வேணும், அதுக்கு வேற மனப்போக்கு ஒன்று வேணும். இது எல்லாராலும் முடியாது ஆக்சுவலா. ஆனா நோ பெயின் நோ கெயின், ஆழ்ந்த ஒரு விஷயத்தை படிச்சு புரிஞ்சு அப்பதான் நம்ம இன்னும் அதுல வந்து கெட்டிக்காரமா ஆக முடியும். நீங்களே யோகா டீச்சராக இருந்தால் கூட சும்மா மேம்போக்கா ஒரு ஏதோ ஒரு ஆசனத்தையோ ஒரு பிராணாயாமம் சொல்லி கொடுத்துட்டே போன வாழ்க்கைக்குள்ள அவ்வளோதான் இருக்க முடியும். பட் வென் யூ டைவ் டீப், try to understand the deeper significance, then you can guide your own students in a very different way. இப்போ நம்மளோட ராதா அம்மா இருந்தாங்க இல்லையா, she studies, she attends and she asks some very good questions. என்ன அர்த்தம், அவங்க இன்னும் டீப்பாக போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி போனாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா கைட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லாமல் மேம்போக்கா ஏதோ நான் கற்றுண்ட ஒரு 50 ஆசனம் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு 2-3 டெக்னிக் ஆஃப் பிளான சொல்லிக் கொடுக்குறேன்னு அதுலேயே தான் இருக்கும். ஸோ அப்போ சுவாத்தியானம் அர்த்தம். இப்போ பாருங்க, யோக சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு, என்ன மாதிரி விஷயம். இன்னும் ஆழ்ந்து படித்தோன்னா நம்மளுடைய தேஜஸே வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய தெளிவே வேற மாதிரி இருக்கும், அப்போ நம்மளுடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அப்படி நம்மளுடைய மனப்போக்கு இருக்கணும், இன்னும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். என்ன எந்த துறையாக இருந்தாலும் அது கரைபடுறதுக்கு முயற்சி செய்யணும். எந்த துறையில் நம்ம இருந்தாலும் சரி, அதில் கரைவாண்டதுக்கு முயற்சி செய்யணும். அவன் தான் பிரகாசிக்க முடியும். போதும், இவ்வளோ போதும் நினச்சா எப்படி பிரகாசிக்க முடியும்? யூ ஹேவ் டு டைவ் டீப். அதான் சுவாத்தியாயம். அதுக்கு என்ன செய்யணும், அந்த ஒரு பாகம் இருக்கணும், வேட்கை இருக்கணும், அறியணும், இன்னும் டீப்பாக அறியணுங்கிற வேட்கை இருக்கணும். மேம்போக்காக இருந்துட்டா போதும், ஏதோ காலத்தை ஓட்டிட்டு போகும். என்னது, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் செத்து போகிற மாதிரி, அது பிரயோஜனப்படாது. ஸோ சுவாத்தியாயம், சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். சரித்திரம் சொல்லிட்டு இருக்கு. சுவாத்தியாயம் எடுத்தோம், நல்லா ஆழ்ந்து படிக்கிறது, பிரவச்சனம் அதை எடுத்து சொல்றது. ந பிரமதித்தவ்யம், அதுல வந்து சுணக்கமே கூடாது. ஒரு மாணவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தினந்தோறும் நீ படிக்கணுமாக்கும், தினந்தோறும் இதை எடுத்து சொல்லணுமாக்கும், அப்போதான் உனக்கு ஆழமாக பதியும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஸோ கண்டினியூஸ் டச்சில் இருக்கணும் நம்ம ஸ்கிரிப்சர்ஸோட, அப்போ தான் வில் பி இன்ஸ்பயர்ட். ஸோ சுவாத்தியாயம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஈஸ்வர பணிதானானி. ஈஸ்வர பணிதானம் என்னன்னு கேட்டா இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வர பணிதானம் நாம அபிஹிதானாம் அனபிஹிதானாம் ச சர்வாசாம் கிரியானாம் பரமேஸ்வரே ஃபலான் அபேட்சதையா சமர்ப்பணம். ஈஸ்வர பணிதானம் எடுத்து கேட்டா, வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மமாக இருக்கட்டும், இல்ல வேற கர்மமாக இருக்கட்டும், எந்த கர்மமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஈஸ்வரார்ப்பணமாக சமர்ப்பிக்கிறது. அதான் ஈஸ்வர பணிதானம்.
அது என்ன சொல்லியிருக்கு, ரொம்ப முக்கியமா என்ன சொல்லியிருக்கு கேட்டா, பல அனபேட்சதையா, எந்த ஒரு பலன்களையும் எதிர்பார்க்காம. அதுதான் ஈஸ்வர பணிதானம். ஸோ செய்யற கர்மங்களே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யறதுதான் ஈஸ்வர பணிதானம் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு இன்னொரு இடத்துல, நல்ல கர்மத்தையும் நல்ல கர்மம் தான் செய்யற, ஆனா பலனை எதிர்பார்த்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு, உதாரணம் சொல்றாரு. நல்ல பாயாசம் இருக்கு, ஆனா ஒரு நாய் வந்து நக்கிட்டு போயிடுச்சு, அந்த பாயாசத்தை நீ குடிப்பியா? அது எவ்வளவு அசுத்தமாயிடும். நல்ல நல்ல அருமையான பாயாசம் நாய் வந்து நக்கிட்டு போயிடுச்சுன்னா அது குடிப்பியா? அது மாதிரிதான் நல்ல காரியமே இருந்தாலும் அது ஒரு பலனை எதிர்பார்த்து நீ செஞ்சேன்னா அதுல உள்ள அந்த ஒரு ஒரு மங்களகரமான விஷயம் போயிடுங்கிறார். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்றாருன்னா, ந துஷ்டையே மகேஷஸ்ய, அது பரமாத்மா அந்த ஈஸ்வரனுக்கும் அதுல வந்து பெரிய பிரீதி உண்டாகாதா. நீ பலனை எதிர்பார்த்து எந்த காரியம் செஞ்சாலும் ஈஸ்வனுக்கு அதுல ஒரு பிரீதி உண்டாகாதா. அதனால என்ன சொல்றாரு தெரியுமா, நீ சுவாத்தியாயம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, தபஸ்சரியத்தை மேற்கொள்ளதா இருந்தாலும் சரி, எது செய்யறதா இருந்தாலும் சரி, எதையுமே ஒரு பயனை கருதி செஞ்சேன்னா அது உனக்கு நல்ல ஒரு இதை கொடுக்க. எதை செஞ்சாலும் பயன் கருதாம செஞ்சேன்னா அது உத்தமமான நிலைக்கு கொண்டு செல்லும். அதான் ஈஸ்வர பணிதான அர்த்தம். எந்த காரியம் செஞ்சாலும் சரி, ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, சிவார்ப்பணமஸ்து, பிரம்மார்ப்பணமஸ்து, எல்லாத்தையும் பகவான் சரணடையும். நல்லதோ கெட்டதோ, நல்ல காரியம், ஈவன் எந்த காரியம் வந்தாலும் சரி. நமக்கு சில சமயம் நம்ம டைலமாவா இருக்கும், இது சரியா பிழையான்னு தெரியாது இல்லையா? சரியோ பிழையோ எந்த காரியமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஈஸ்வரன்ட்ட சமர்ப்பணம். ஸோ அதான் ஈஸ்வர பணிதானம் சொல்றாரு. ஸோ எவ்வளோ விரிவாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா? ஸோ யமம்னா என்னது? 5 என்னது? அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிகிரஹ. நியமம்னா என்னது? சௌச்ச, தூய்மை, சந்தோஷன, சந்துஷ்டி, திருப்தி, சந்தோஷ, அப்புறம் தபஹ. இப்போ சுவாத்தியாயம்னா ஜபம் பிளஸ் அந்த மந்திரங்களை அந்த நூல்களை ஆழ்ந்து கற்று சிந்தித்தல். அப்புறம் ஈஸ்வர பணிதானம், எந்த செயல் செய்தாலும் எல்லாவற்றையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்யணும். இதை ஒன்று மட்டும் நம்ம பழகின்றால் இது ஈஸி தானே. எந்த கர்மம் செஞ்சாலும் ஒரு செகண்ட் மனசுக்குள்ள பகவான்ட்டு எல்லாம் உனக்கே சமர்ப்பணம், எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். அப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னேன், மனசு ரொம்ப தூய்மையான மனம் தழும்பவே தழும்பு. ஏன் தெரியுமா? என்ன வந்தாலும் சரி அது எல்லாம் பகவானுடைய பிரசாதம். இந்த சமர்ப்பண புத்தி இருந்தால் தான் பிரசாத புத்தி வரும். சமர்ப்பண புத்தி இல்லையாட்டி பிரசாத புத்தி வரவே வராது. ஸோ எந்த காரியம் செஞ்சாலும் பகவானே எல்லாம் உனக்கே செய்யும். சின்ன சின்ன காரியம் வந்தாலும் தப்பு கிடையாது. உங்கள் வீட்டை பெருக்கி துடைக்கிறீங்க, அது ஒரு காரியம் தான். அது வீட்டை கொடுத்த எதுக்கு பகவான் அர்ப்பணம்னா அது எல்லாம் பகவானோட தானே, என்னோட ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பகவானுக்கு. சின்ன சின்ன காரியம் எதுவாக இருந்தாலும் பகவானுக்கு சமர்ப்பணம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பிறந்து வளர்ந்த வீடுலாம் அவ்வளோ ரொம்ப உத்தமமான குடும்பம். எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தால் கூட ஃபஸ்ட்டு பகவான் சன்னிதியில் வச்சு நமஸ்காரம் மட்டும் தான் போட்டுக்கணும். நம்ம செப்பல் என்ன செய்வோம், எப்போ வேணால் போட்டுக்கணும், அப்படி கிடையாது. எதாக இருந்தாலும் பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சு அவர் நமஸ்காரம் வணங்கிட்டு தான் உணர்த்தோம், பகவானே ரொம்ப நன்றி, எல்லாம் உனக்கே சமர்ப்பணம், நல்லதோ கெட்டதோ எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். இப்படி திரும்ப திரும்ப எல்லாம் உனக்கே சமர்ப்பணம், உனக்கே சமர்ப்பணம் அப்படி சொல்லும் போது மனசு அவ்வளோ தூய்மையாகுது. எப்போ பாரு எனக்கு என்ன கிடைக்கும், இதனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், இப்படி செயல்பட்டோம்னா மனசு எப்படி அழுக்காக தான் இருக்கும். ஸோ அப்படி எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, ரொம்ப அடுத்தவங்களுக்கே பிரயோஜனமான காரியமே நீங்கள் செஞ்சாலும் அது ஏதாவது ஒரு அஜெண்டா இருந்துச்சுங்க, ஒரு பேர் புகழ், இல்லை எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விருது எனக்கு கொடுக்கணும், இப்படி ஒரு உள்நாட்டு இருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட காரியம்? நாயால் நக்கப்பட்ட பாயாசம். அப்போ பாயாசம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து நாய் நக்கிட்ட சாப்பிட முடியுமா அதை? ஆனால் சில பேர் பெட்டாக வளர்க்குறாங்க நாயை, அவங்க சாப்பிடுவாங்க, ஓ என் நாய் நக்குன பாயாசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு, யார் கண்டா இந்த உலகத்தை எது வேணாலும் நடக்கலாம். இது சொன்னால் அவங்களை கோச்சுக்குவாங்க, ரொம்ப சூ கூட பண்ணிடுவாங்க, இவர் வந்து என்ன அனிமல்ஸுக்கு விரோதியாக நடந்துக்கிறார் அப்படின்னு.
ஸோ அதனால் எந்த காரியங்களையும் அர்ப்பணமாக செய்யணும். இதுதான் ஈஸ்வர பிரணிதானம். இன்னும் ஒரே ஒரு சூத்திரம் முடிச்சிருவோம், அதுக்கான டைம் இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி நம்ம யம நியமத்தை முறையா கடைபிடித்து வந்தா கூட சில சமயங்கள்ல நம்ம மனசே குதர்க்கமா ஏதாவது சொல்லுமா, நான் ஏன் இப்படி செய்யணும், இப்படி செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, விதர்க்கம்னு சொல்றாரு. கான்ட்ரரியா சில எண்ணங்கள் எழுமா மனசுல. அப்ப என்ன செய்யணும், எப்படி அதை கையாளணும்? சரி, யமனியமை தான் கடைபிடிக்கணும், ஆனால் அதுக்கு முரண்பாடாக சில எண்ணங்கள் மனசு எழுந்தா என்ன செய்யுது, எப்படி அதை ஹேண்டில் பண்றது? அதுக்கு இங்கே அழகா சொல்றாரு, விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். இந்த விதர்க்கம் என்னன்னு கேட்டா, ஏதேஷாம் யம நியமாதீனாம் விதர்க்க ஹிம்சாதி சங்கல்பைஹி ஹனிஷ்யாமி ஏனம் அனுதம் வதிஷ்யாமி. சில சமயம் நம்ம ஃபாலோ பண்ற இந்த யம நியமங்களுக்கு கான்ட்ரரியா சில எண்ணங்கள் வருமா. ஏன் நான் அவனை கொல்லுவேன், எனக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கான், அவனை கொல்லுவேன். சத்தியம் எப்பப்பா சத்தியம் பேச முடியுமா, அப்படி பேசினா வேலை நடக்காது, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இப்படிதான் என்ன வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? பாதனைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? டிஸ்டர்பிங் தாட்ஸ், மனசை சீர்குலைக்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா அப்ப என்ன செய்யணும்? பிரதிபக்ஷ பாவனம். நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரதிபக்ஷ பாவம் அப்படி என்ன சொல்றாருன்னா, இங்க நான் ஏன் சமஸ்கிருதம் படிக்கிறேன்னா ரொம்ப அழகா சதாசிவ பிரம்மன் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு சொல்றேன் பாருங்களேன். இத்தியாதிபிகி பாதனே பிராப்தே சகி யமாதிபரோ யோகி. அந்த யோகி எப்படி நினைக்கணுமா, எப்படி நினைக்கணும்னா, சம்சாராங்கரேஷு அகம் தப்தமானஹா யமாதிகம் சரணம் உபகதஹா. இந்த சம்சார அக்னியில நான் வெந்து துடிதுடித்து என்னதான் செய்து தெரியாம இருக்கும் பொழுது என்னுடைய ஆச்சாரியர், என்னுடைய குருநாதர் உபதேசிச்சதுனால நான் இப்படி யம நியம சாதனைகள்லாம் பழகிட்டு இருக்கேன். ஏன்? சம்சாரத்துக்கு விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும் பொழுது இப்படி குதர்க்கமான எண்ணங்கள் வந்தா ஹிம்சாதிகம் தியஜ்யம், அதனால இந்த ஹிம்சை இதெல்லாம் நான் விட்டு ஒழிச்சுட்டேன். இப்படி இருக்க புனகா ததானகா கௌலையேக்கேன வாந்தாசினா சமஹா, திரும்பி போய் மறுபடியும் பழையபடியே இந்த ஹிம்சையில ஈடுபட்டு பொய் புரட்டு செஞ்சு இப்ப நான் விழுந்தேன்னா என்னோட வாழ்க்கை நாசமா போயிடாதா? இது எதுக்கு சமானம்? இதுதான் சொல்ற, இது எதுக்கு சமானம் கேட்டா, இப்ப நான் போய் திருப்பி விழுந்தேன்னா பழையபடி நான் திருப்பி போய் பொய் புரட்டு அடுத்தவன் ஹிம்சை பண்றது போய் விழுந்தேன்னா இது எதுக்கு சமானம் கேட்டா, ஒருத்தன் வாந்தி எடுத்த உணவு திருப்பி சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு அருவருக்கத்தக்கதுங்கிறார். இந்த பாருங்க, கௌல ஏகேன வாந்தாஷினா சமஹா, வாந்த அஷினா சமஹா, நான் மறுபடியும் போய் அங்க விழுந்தேன்னா வாந்தி எடுத்த உணவை நானே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்கது. இதுதான் பிரதிபக்ஷ பாவம். என்ன அர்த்தம்? ஒரு நல்ல புத்தி வந்து எங்க ஆச்சாரியோட வழி நடத்துறதுனால இப்ப நல்ல பாதையில போகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீ இப்படி குறுக்குத்தனமா எதையாவது பேசி என்னை திருப்பி சஞ்சலத்துக்கு உண்டாக்கி மறுபடியும் பழையபடி என்னை போய் இதே பழைய பாதையில என்னை நீ செலுத்தினேன்னு சொன்னா நான் இவ்வளவு தூரத்துக்கு நான் மேல வந்ததெல்லாம் பாழா போயிடாதா? மறுபடியும் நான் அந்த 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 பாழங்களத்தை விழுந்துட மாட்டேனா? ஆகவே அப்படி செய்ய முடியாது. இதுதான் பிரதிபக்ஷ பாவம். அப்படின்னா மற்றொரு பக்கத்தை சிந்திப்பது. பிரதிபக்ஷம் இன்னொரு பக்கம், பாவனத்துவம் அதை பற்றி சிந்திப்பது. இப்போ நான் அப்படி போனேன்னா என்ன நடக்கும்? இவ்வளோ தூரம் செஞ்சு வந்த நல்ல விஷயங்கள்லாம் நல்லா நாசமாக போயிடாதா? திருப்பி மறுபடியும் நான் அந்த பழைய கொடி கதவத்தை அடிங்கிற மாதிரி போயிட மாட்டேனா? ஸோ அப்படி நான் செய்ய முடியாது. இது பிரதிபக்ஷ பாவம். திரும்ப திரும்ப மறுபக்கத்தை நினைக்க வேண்டும். அது எவ்வளோ பொல்லாத விஷயம், கூடாத விஷயம். இது எப்படின்னு கேட்டா, வாந்தி எடுத்த உணவு யாராவது திருப்பி சாப்பிடுவாங்களா? அதுக்கு ஒப்பானது நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவன் நல்வழியிலேயே நடக்க முயற்சி செய்யணும். இதுதான் பிரதிபக்ஷ பாவனத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம 33 சூத்திரம் வரைக்கும் படிச்சிட்டோம். இன்னும் 22 சூத்திரம். அப்படியா? 55ன்னா மீது எவ்வளோ?
55 சூத்திரம் மொத்தம். இன்னும் 22 இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் படிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இந்த 3 நாள் அதையும் சேர்த்து படிப்போம். அப்போ நான் அந்த 3ஆவது சாப்டரில் ஒரு 4-5 சூத்திரம் மட்டும் எடுக்க போகிறேன். ஏன்னா அங்கே தான் தாரண தியான சமாதி வரைக்கும். ஸோ இந்த அஷ்டாங்க யோகத்தோட தாரண தியான சமாதிங்கிற அந்த அந்த 3 அங்கங்களும் 3ஆவது சாப்டரில் வருது. ஒரு 4-5 சூத்திரங்கள். ஸோ அது வரைக்கும் எடுத்து முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு சண்டே இல்லையா, நாளைக்கும் இதே சமயம் 6 to 8 வகுப்பு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி